ஒரு பக்கம் தளபதியார் அரசரா அவரோட அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் சாவா குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க. அழகான பெண் குழந்தை. அங்க தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அரசருக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சாவாக்கும் தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சாவா குழந்தைய பெத்து எடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு சுபேகா அப்படின்னும் பேர் வச்சுட்டாங்க. உன் அப்பா பெண் குழந்தை பிறந்து சுபேகான்னு வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. நீ தளபதியாரோட மகள், நீ பிறந்தது தெரிஞ்சவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டெலிவரி பெயின்ல இருந்தப்போ கோச்சன் வந்த சமயத்துல வெளியே போன்னு சொல்லி தொட்டிடுவாங்க இல்லையா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோச்சனுக்கு குழந்தை பிறந்ததெல்லாம் தெரியாது, கேட்காது. அவருக்கு ஐயோ என்ன பண்றது, உள்ளேயும் நம்ம ஹெல்ப்புக்கு போக முடியாது, லேடிஸு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. இவர் என்னென்னமோ சைகையில சொல்றாரு. அவங்களுக்கு புரியுறது இல்ல. கடைசியில வயிறு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, என்னென்னமோ காட்டுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருந்து ஐயோ டெலிவரி பெயின் வந்திருக்கும் போல இருக்கு, சரி இதெல்லாம் எடுத்துட்டு வா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்குள்ள தொப்புள் கொடியை கட் பண்றது, குழந்தைய கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாவா பண்ணிடுவாங்க. இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாக உடனே குழந்தை பிறந்தவங்களுக்கு என்னென்ன சாப்பிட கொடுப்பாங்களோ அதெல்லாம் குழந்தை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம சாவா பயப்படுறாங்க. ஏமா எங்களை பார்த்து பயப்படுற, உனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், இதை சாப்பிடு, இது குழந்தைக்கு நல்லது, நீயே பாரு தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணியிருக்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? சரி எப்போ பிரசவ வலி எடுக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியாது. ஆனா பிரசவ வலி எடுக்கிறப்போ போய் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு தகவலாவது சொல்லியிருக்கலாம்ல, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அப்படிங்கிறப்போ எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா உட்காந்துப்பாங்க. என்னதான் சொல்றதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி குழந்தைய கூட பாருங்கள, ஒரே பிளட்டா இருக்கு, நீ எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா கூட சாவா குழந்தை கொடுக்கவே மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு லேடிக்கு கோவம் வந்துடும். 2 பேருக்கும் நான் பேர் வைக்கலைங்க. ஒருத்தங்க ஹைட்டா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஒருத்தவங்க லேடி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, ஹைட்டா இருக்கிறவங்களை விட. அந்த ஷார்ட்டா இருக்கிற லேடி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்காம டக்குன்னு கோவப்படுவாங்களே தவிர்த்து அவங்களும் நல்லவங்க தான். வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஷார்ட்டா இருக்கிற லேடிக்கு பயங்கர கோவம் வரும். பாரு இந்த இடத்த ரெண்டுக்கு அவங்களுக்கு நாம விட்டுருக்கோமோ, சும்மா கொடுத்துருக்கோம், சரி ஏதோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு, வயிற்று புள்ளக்காரியோட இருக்காளே, புருஷன் கூட வந்திருக்கானே, அவனுக்கு என்னதான் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன இப்படி ரூடா நடந்துக்கிறா அப்படிங்கிறப்போ இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு. குழந்தைய பெற்றதும் அந்த குழந்தை யார்கிட்டையும் கொடுக்காம ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு பயத்தில் இருக்கா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கும் பசங்க இருக்காங்க இல்லையா, நம்மளுக்கும் அது புரியணும் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது வரைக்கும் நம்மளுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு கொடுத்தோம், அதை வச்சு ஓட்டிட்டாங்க. இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு, இவன் என்ன வேலைக்கு போவான், கோச்சன் எப்படி இவங்களை பார்த்துப்பான் அப்படிங்கிறப்போ நாம அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அந்த ஹைட்டாக இருக்கிற லேடி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடிக்கு இல்லை அவள் பேசுனதை பார்த்தி அப்படிங்கிறப்போ நீ ஃபஸ்ட்டு போ, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் கண்டுபிடிக்காத, அடுத்தவங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன் கிட்ட எல்லாம் சைகையில் சொல்கிறாங்க. குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க, நாங்கள் போய் இன்னும் கொஞ்சம் சூப்பு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் சொல்கிறாங்க. புரியுது. அதுக்கப்புறமாக குழந்தையோட பேர் என்ன அப்படின்ட்டு இவங்க கோச்சன் கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு உள்ள காட்டுவாங்க. நான் உனக்கு சுபேகான்னு பேர் வைக்கிறேன், ஏன்னா இந்த பேர் தான் உங்கள் அப்பா பெண் குழந்தை பிறந்தா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா இந்த பேரை வச்சனால உன்னை கூப்பிட முடியாது, இந்த பேரை நம்ம ரகசியமா வச்சுக்கலாம். நீ என்னோட சுபேகா, தளபதியாரோட சுபேகா, ஆனா நான் உனக்கு சொலேனா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். அந்த பேரை வச்சுதான் நான் உன்னை கூப்பிடவும் செய்வேன். யார் உன்னோட பேர் என்ன ஏதுன்னு கேட்டாலும் இதுதான் உன்னோட பேருன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக இவங்க இந்த வாழ்க்கையை அடாப்ட் பண்ணி வாழவே ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? சாவா. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாறி போச்சு. எப்பவுமே இந்த ராயல் பர்சன்ஸ் போட்டுக்கிற மாதிரி ஷூஸ் போட்டுப்பாங்க இல்லையா, அதுவும் மாறி போச்சு. குழந்தைய குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. கோச்சன் குழந்தை கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்குங்க. சாவா வந்ததும் ஒதுங்கி நின்றுப்பாங்க. வணக்கம் வச்சுட்டு அவரு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறமாக தோல்ல ஏதோ மாட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த 2 லேடிஸ் அப்போ துவச்சிட்டு இருப்பாங்களா, இவங்க கோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஆட்டி செய்கை பண்ணி கூப்பிடுவாங்க. கோச்சன்னு பார்த்துட்டு எங்க ஏதுன்னு கேட்கறதுக்கு நான் அங்க போறேன், வேலை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ செய்கை பண்ணிட்டு போயிடுவாரு. இவங்களும் சரி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. கோச்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இங்க வேலை செய்யறது மூலியமாக கிடைக்கிற காய்கறி எல்லாம் வச்சு குழந்தைய வளர்க்க முடியாது, கண்டிப்பா கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஊருக்குள்ள வேலைக்கு வருவாங்க. கரெக்டா ஒரு இடத்துல வேலை செய்ய தெரியாது, எங்காவது போய் கேட்பாங்க ஏதாவது வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் கேட்பாங்க. அவங்க வேலை இருக்குன்னு சொன்னா அது செய்வாரு. அந்த மாதிரிதான் ஒரு வீட்டுல இந்த இதெல்லாம் உடைக்கிறது, இந்த விறகெல்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா, அந்த உடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த வீட்டோட எஜமானி அம்மானுக்கு கோச்சனை பாக்குற சமயத்துல ஒரு லஸ்ட் வந்துடுது. கோச்சனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, நீ நல்லா தைலம் தேய்ச்சி விடுவியாமே, தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்றாங்க. கோச்சன் கொஞ்சம் பயப்படுறாங்க. அட் த சேம் டைம் எஜமானி அம்மா தானே பண்ண சொல்றாங்க, நாம என்ன தப்பா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அந்த எஜமானி அம்மாவோட ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு பெரிய பிரச்சனையாயிருது. என்னடி பண்ற அப்படிங்கிறதுக்கு
அந்த எஜமானி அம்மா இவங்க ஒய்ஃப் தானே, அவளும் எடுத்தறிஞ்சு பேசுறா. ஏன்னா என்ன பண்றது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தன் ஒய்ஃப் கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாது, வெளியே அப்படி அவமானப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி கிட்ட கோச்சன் தப்பா நடந்துக்கிட்டான், பரிதாபப்பட்டு காது கேட்காது வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுத்தா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரம் மாட்டடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சதும் ஷார்ட்டா இருக்கிற அந்த லேடி வந்துட்டு இதை நம்மளோட சாவா கிட்ட சொல்லலான்ட்டு வருவாங்க. கோச்சனோட ஒய்ஃபே அப்படிங்கிறதுக்கு நான் பல வாட்டி சொல்லிட்டேன், அவர் ஏன் ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ ஐயோ என்னமோ இருந்துட்டு போகுது, புருஷ முன்னாடிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், ஆனா அங்க கோச்சனை போட்டு அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு மனசு கேட்காது. குழந்தைய வந்து பின்னாடி முதுகுல துணி வச்சு கட்டிக்கிட்டு இவங்க அங்க வந்துருவாங்க. கோச்சனை போட்டு அடிக்கிறத பார்த்ததும் கஷ்டமா போயிடும். என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நீ யாரு, இவன் பொண்டாட்டியா, உன் புருஷன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா, பரிதாபப்பட்டு வேலை போட்டு கொடுத்தா என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படிங்கிறப்போ கோச்சன் அப்படியே வந்து சாவா பார்ப்பாங்க. கோச்சன் இருந்துட்டு இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. புரிஞ்சு போச்சு, ஓகே தப்பான பழி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாவாவோட வீட்டில் ஒரு வருஷக்கணக்கில் வேலை செஞ்சிருக்காரு, அங்கெல்லாம் எந்த ஒரு தப்பு நடந்தது இல்லை கோச்சன் மூலியமாக, அது புரிஞ்சும் போயிடுது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆளை போட்டு அடிங்கடான்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஓனர் சொல்ற சமயத்தில் அடிக்கலான்னு வரப்போ குழந்தை கத்தி அழ ஆரம்பிச்சிடும். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, மறுபடியும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ குழந்தை அழுதுட்டு இருந்த குழந்தை எகெயின் இன்னொரு இது ரொம்ப ஹை பிச்சில் ஆள ஆரம்பிச்சிடும். அவன் பொண்டாட்டி குழந்தைய பிடிங்க அப்படிங்கிறப்ப பிடிக்க வருவாங்க. சாவாத எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு என்ன தெரியாத நினச்சிட்டு இருக்கியா, நீ உன் பொண்டாட்டி சரியா நடத்துறது கிடையாது, இவ்வளோ வயசாச்சு, நீ ஆல்ரெடி 2 கல்யாணம் பண்ணியிருக்க, அதில் உனக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, அதனால தானே உன்னோட இந்த ஒய்ஃப் வந்து 3ஆவதா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அது ரொம்ப சின்ன பொண்ணு வேற, ஏதோ மனசு தடுமாறி போய் இப்படி பண்ணிட்டா, அது தப்பு தான். ஆனா அந்த பொண்ணோட மானம் பொண்டாட்டியோட மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா தப்பையும் கோச்சன் மேல நீ போட்டுட்டு இருக்க. என்ன ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க ஏது பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாத மாதிரி நீ நடந்துட்டு இருக்க. ஆனா இந்த ஊர் மொத்தத்துலயும் உன்னோட பொண்டாட்டி பத்தி உன்னை பத்தி காசு பேசதான் செய்யறாங்க. நீ கோச்சன் அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனைவிக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன் அங்கிருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாவாக்கையோ, நம்மளுக்கு சோறு போடணும், நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போனா இப்படி வந்து கஷ்டப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் கோச்சன் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து தூங்கலாம் அப்படிங்கிறப்ப நல்லா மழை வருமா, அப்ப கூட பக்கத்துல ஒரு ரூம் இருக்குங்க, அது ஒட்டின மேனிக்கு இன்னொரு ரூமும் இருக்கு, அங்க தூங்காம வெளியே உட்காந்து தூங்குவாங்க. காலையில் வந்து பார்த்துச்சாவா, ஏன் கோச்சன் இப்படி பண்ற, பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல அங்க தூங்கலாம் இல்லையா, நைட்டு மழை வேற வந்திருக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. கோச்சன் எதுவும் சொல்றது இல்ல. அவர் ஏன் தெரியுமா வெளியே வாசல்லே உட்காந்து தூங்குறாரு, சாவாக்கு குழந்தைக்கும் வேற எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒருவேளை பக்கத்துல ஒரு தனி ரூம் இருக்கு, அங்க போய் படுத்து தூங்குனா ஏதாவது ஒரு பிரச்சனை சத்தம் அப்படின்னா இவருக்கு கேட்காது இல்லையா, அதனாலதான் என்ன நடந்தாலும் சரி அந்த ரூம்ல போய் படுக்காம வெளியவே காவலுக்கு உட்காந்த மாதிரியே படுத்து தூங்குறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கும் சாவாக்கும் புரியாம இல்ல. அதனால எதுவும் சொல்றது இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு பாட்டுக்கு வேலைக்கு கிளம்புற மாதிரி எல்லாத்தையும் மாட்டிட்டு கிளம்பிட்டாரு. அந்த சமயத்துல சாவா வந்து இல்ல நீ வேலைக்கு போகாத, நேற்று நடந்தது பாத்தியா, அதே மாதிரி நடந்தா என்ன பண்றது, புரியுது நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீ வேலைக்கு போற அப்படிங்கிறது எனக்கு புரியுது, இந்த வாட்டி நான் போறேன் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கி கொண்டு கொடுப்பாங்க. அந்த குழந்தை குப்புறப்படுத்திருக்கோங்களா பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த குட்டி பாப்பா சொல்லனாவை தூக்கி கொண்டு வந்துட்டு நீ சொல்லனாவை பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி வந்துட்டு ஜேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப வந்து விலைமதிப்புள்ள கல்லுங்க, அதை வச்சு சின்னதா ஜாடி பண்ணுவாங்க, மோதிரம் பண்ணுவாங்க, வளையல்களும் கூட பண்ணி போட்டுப்பாங்க. தங்கம் மாதிரி ஒரு மதிப்புள்ளதுன்னு வச்சுக்கோங்க. அது இந்த பகுதியில் அதிகமாக கிடைக்குமா, அதை வந்து ட்ரேட் பண்ணுறதும் இந்த பகுதியில் அதிகமாக நடக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நான் யாராவது போய் பார்த்து பேசிட்டு வரேன், உனக்கான வேலையை நான் வந்து தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. சரி குழந்தைய பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத தங்கம் அப்படின்னு தூக்குனா பாப்பா மூஞ்சிலே சுச்சு போய் வச்சிருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ட்ரெஸ் மாற்றுறதுன்னு தெரியல. உடனே 2 லேடிஸ் கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து குழந்தை என்னமோ பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாடை காட்டுறாங்க. புரிஞ்சு போயிடுது அந்த லேடிஸ்க்கு. அப்போ தான் குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. இவங்க அம்மா வந்து குழந்தையவே காட்டல, குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க சாவா. எங்க போய் யார்கிட்ட கேட்கறது, ஜேடெல்லாம் வந்து வியாபாரம் செய்யற பகுதி அப்படின்னு நம்ம கேட்டா சொல்லுவாங்களா, சந்தேகமா தானே பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்க ஒரு கடை வீதி இருக்கு. அதுல இந்த ஹேர் பின் எல்லாமே இந்த ஜேடான அந்த கல்லால ஆன மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததும் இது நல்லா இருக்கு, இந்த ஜேடெல்லாம் வந்துட்டு வணிகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அது நல்ல பெரிய இடங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்வாங்க. இங்க தனக்கு ஒரு வேலை வேணும்னு வந்து கேட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒர்க்கராக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து வேலை கேட்குறப்போ நான் வந்து என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேங்க, நான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறேன், எனக்கு வந்து குழந்தை இருக்குது, நீங்களா பார்த்து ஒரு சம்பளம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்கறதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அங்கே வேலை செய்ய இவங்க பேசுறது எல்லாத்தையும் வச்சு கேதர் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வந்து முதலாளி எடுப்பாங்க இல்லையா, அவங்க ரூமுக்கு வந்து காஃபி வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போகிற சமயத்தில் அங்கே அவர் வந்து சில ஆட்கள் கிட்ட பேசுகிறத கேட்டுப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமாக எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் பேர் வந்து கோச்சன், நல்லபடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மலையை தாண்டி ஜேடை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறப்போ என்னம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மலைப்பகுதியில் கொள்ளையர்கள் இருக்காங்க, 1 2 எத்தனை பேரான்னு தெரியல, அந்த மலையை தாண்டி ஜேடை நாங்கள் கொண்டு போகிறப்போ அடிச்சு கிடிச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க.
சமயங்கள்ல உயிர் சேதம் கூட ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இல்ல கோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, பயங்கரமான பலசாலி, அவரை யாராலையும் அடிச்சு வீழ்த்த முடியாது, அது மட்டும் இல்லாம போர்ல பங்கு பெற்ற வீரரும் கூட, நாளைக்கு நான் அவரை வர சொல்றேன், நீங்க வேலையை கொடுத்து பாருங்க, அவர் சரியா செய்யல அப்படின்னா நீங்க வேலைக்கு வச்சுக்க வேண்டாம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சரிம்மா வர சொல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு சாவாக்கு இருட்டே கட்டிடும். ஆனா அங்க வந்து பார்த்தா சமைச்செல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா கோச்சன் அப்படியே தூங்கி போயிருப்பாங்க குழந்தைய வச்சுக்கிட்டே. கோச்சன் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. சாவா வந்ததுக்கு அப்புறமாக தான் குழந்தைய அவங்க பார்த்துக்க சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டே இருக்கிறப்போ சாவா வந்து பேசுவாங்க, என்ன நீயே சூசைட் பண்ண விடாம தடுத்த அப்படிங்கிறது உன் பார்வையிலே எனக்கு அது புரிஞ்சுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் என்னால இருக்கவும் முடியாது, நீ கொடுத்த அன்பை என்னால உனக்கு திருப்பியும் கொடுக்க முடியாது. சொலனா வந்து கை குழந்தையா இருக்கா. அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமாக நானே இந்த இடத்த விட்டு சொலனாவை கூப்பிட்டு போயிடுவேன். உனக்காக நான் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்பவே கஷ்டமான வேலை தான், ஆனால் கண்டிப்பாக உன்னால பண்ண முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு பலசாலி அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 ஆள் செய்கிற வேலையை நீ ஒத்தையால செய்வ அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வேலையில உனக்கு நல்ல பணம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு லேண்டு வாங்கிக்கோ, வீடு கட்டிக்கோ, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை பாரு, அப்பதான் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாங்க. இத்தனை நேரம் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்களே தவிர்த்து இவங்க ஃபேஸை வந்து கோச்சன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபேஸை பார்த்தா தானே பேசுகிற அந்த லிப் ரீடிங்கை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ இவங்க ஃபேஸை பார்க்குறப்போ கோச்சன் சிரிச்சுட்டு சாப்பிட்டு வணக்கம் வச்சுட்டு வெளியே வந்து பட்டு தூங்கிடுவார். அடுத்த நாள் சாவா சொன்ன இடத்துக்கு கோச்சன் வராங்க. அங்கே அந்த ஜேடு கல் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதை பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு அதிகமானது, இதை நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்காம சேதாரம் இல்லாமல் டெலிவரி பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து நல்ல பேமெண்ட் கிடைக்கும். நீ டெலிவரி பண்ணா பேமெண்ட், டெலிவரி பண்ணலன்னா பேமெண்ட் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த வேலையை கோச்சன் மட்டும் செய்ய போகிறது கிடையாது, நிறைய பேர் செய்வாங்க. அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து உடம்புக்குள்ளே மறைய வைக்கிறாங்க, பேண்ட்டுக்குள்ளே ஒன்று வைக்கிறாங்க, ஷர்ட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. நம்ம கோச்சன் பாட்டுக்கு ஒரு சாக்கு மாதிரி எட்டு வந்திருப்பாரு, அதில் நிறைய எடுத்து போட்டு தோளில் போட்டு போறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் கத்துவாங்க, டே இப்படிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுடா, மறைச்சு எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு என்னதான் கத்துனாலும் இவருக்கு என்ன கேட்கவா போகுது. அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த மலையை கிடக்கிறப்போ 2 கொள்ளையர்கள் பார்த்துருவாங்க. ஏய் என்ன ஜெயட் தானே எடுத்துட்டு போற, குடு அந்த கற்கள் எங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அசால்ட்டாக அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிடுவார் கோச்சன். மற்ற ஆட்கள் கொண்டு வந்ததை விட கோச்சன் கொண்டு வந்த லோட் அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கு. அதை பார்த்து அந்த பெரியவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படியெல்லாம் யாரும் கொண்டு வந்ததே இல்லை தம்பி, ரொம்ப சூப்பர், நீயே வந்து எப்பவுமே எடுத்துட்டு வா, இன்னும் அதிகமாக முடிஞ்சாலும் நீ எடுத்துட்டு வா, உனக்கு அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. கோச்சனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் சாவாக்கு கொஞ்சம் பத்துக்கு தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு கோச்சன் வந்து ஏதாவது சாவாக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹேர் பின் வாங்குறாங்க. அந்த சமயத்தில் குதிரையில நம்ம சாவாவோட மெய்டு வந்து வருவாங்க. இப்போதான் அவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லபடியாக வாழ்றாங்க அப்படிங்கிறதே தெரியுது. கோச்சனை பார்த்ததும் கோச்சன் அப்போ கோச்சன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சாவாவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை பார்க்கலான்னு வரப்போ அந்த இடத்துல கோச்சன் இல்லை. கோச்சனை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் கோச்சனை பார்த்ததும் சாவோட ஞாபகம் வருது. மெய்டு மாதிரியே நடத்தினாங்க, கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே நடத்தினாங்க. அப்போ கூட சாவோட அப்பா வந்து திட்டிருப்பாங்க, சர்வெண்ட் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுப்பா, இவன் தங்கச்சி மாதிரி தான், நான் கல்யாணம் பண்ணிட்டு போறப்போ இவளையும் நான் கூப்பிட்டு தான் போவேன், கடைசி வரைக்கும் நான் இவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டு சாவா மேடம் இவங்க அழுந்துட்டு நிற்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாத்தையும் கோச்சன் பார்ப்பான். கோச்சனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த மெய்டு வந்து நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்ட தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெய்டு கண்ணில் படாமல் தள்ளி வந்துடுவாங்க. ஒருவேளை மெய்டு நம்மளை பார்த்து நம்ம மூலியமாக சாவா இருக்கிற இடம் தெரிய வந்ததுன்னா சாவாவோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மெய்டை பார்த்தும் அவங்க வந்து நின்று அழுதுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கோச்சனுக்கு புரியுது. பட் இருந்தாலும் போயிட்டு சாவா அவங்கள பற்றி எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அங்கிருந்து வந்துடுவார். இந்த பக்கம் குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க சாவா. கோச்சனுக்கு ஒரு மாதிரி பதக்கனே இருக்கும். மெய்டை பார்த்துட்டோமே, மெய்டு வந்து நம்மளை தேடின மாதிரி தானே இருந்தது, இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக வருவாங்க. வந்ததுமே சாவா கிட்ட அந்த பார்சலை கொடுப்பாங்க. சாவா இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், இது நீ வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு லேண்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ அவர் பாட்டுக்கு அதை அகைன் தள்ளி வச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. அது என்ன எதுன்னு பிரித்து பார்க்குறப்பதான் இந்த ஹேர்பின் வாங்கியிருப்பாரு இல்லைங்களா, அந்த கொண்டையில் குத்திக்கிற மாதிரி இருக்குமே, அது இருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுறாங்க சாவா. இவங்க தலையில் இருக்கிற அந்த ஹேர்பின்னை தொட்டு பார்க்குறாங்க. எப்பெல்லாம் அரசர் போருக்கு போவாங்களோ அப்போ இந்த ஹேர்பின்னை தானே அவங்க கொடுத்து அனுப்புவாங்க, நீங்கள் போர் முடிச்சுட்டு வரப்போ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தொட்டு பார்க்குறாங்க. அரசரோட ஞாபகம் வருது. அடுத்த நாள் எகேன் கோச்சன் அந்த வேலைக்கு போகணும் இல்லையா, அவர் ரெடி ஆகிட்டு வரப்போ இவங்க சமைச்சு வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் கரிஞ்சு போயிடுது, எதுவும் நல்லா இல்லை. கோச்சன் கிட்ட வச்சுட்டு தோ உனக்கு நான் சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்றத கோச்சன் அப்படியே திருன்னு பார்ப்பாங்க. பாவம் மனுஷன் அதிகம் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி துணி துவைக்கலான்னு வர்றப்போ இந்த லேடிஸ் எல்லாம் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்தே காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணுறாங்க. சரி அவங்க கேட்பாங்க, ஏமா சாவா உன் புருஷன் கோச்சன் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ ஹஸ்பண்ட் இல்லையா, குழந்தைய பெற்று வச்சிருக்க, மேபி நீங்கள் 2 பேர் லிவிங் டுகெதர் இருக்கீங்கன்னு சொல்லலாமா அப்படிங்கிறப்போ
அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நாங்கள் ஒன்றா தங்கியிருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சாவா சொல்லிடுவாங்க. சரி சரி அந்த காசிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ, சரியா துவைக்க தெரியாமல் துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தண்ணியில் போயிடுது. கடைசியில் இந்த ஹைட்டாக இருக்கிற லேடி தான் பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சாப்பாடு வடிக்கிறது, சமைக்கிறது அப்படிங்கிறது கூட இந்த ஹைட்டாக இருக்கிற லேடி தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஹைட்டாக இருக்கிற லேடிக்கும் ஷார்ட்டாக இருக்கிற லேடிக்கும் வந்து இடம் இருக்குங்க. ஐ மீன் விவசாய நிலம் இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம சாவா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறாங்க. இந்த லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சன் நைட்டுக்கு வீட்டுக்கு வர்றப்போ முன்னாடி டேபிள்லேயே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அவங்க நல்லா சமைக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆனால் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக உள்ளே வந்து பார்க்குறாங்க. நம்ம சாவும் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தள்ளி நின்று வணக்கம் வச்சுட்டு வெளியே வந்து தூங்கிடுவார். இப்படியே இவங்களோட நாட்கள் போயிட்டுருக்கு. இவங்களோட இடத்துல வந்து வேலை செய்கிறப்ப இந்த 2 பேர் லேடிஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அதில் ஷார்ட்டாக இருக்கிற லேடி நிறையா வாட்டி இவங்க கதையெல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ எகெயின் வந்து சொல்கிறாங்க, எப்படி இருந்தது தெரியுமா, ஒரு வாட்டி என் புருஷனை வந்து பார்க்கறதுக்காக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் இன்னொருத்தி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. எனக்கு வந்த கோபத்தில் அவளை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, ஏன் எப்படி கோவப்படுறீங்க, பூவை தேடி வண்டு வரத்தானே செய்யும் அப்படின்னா அவளுக்கு ஒரு அப்பு. என் புருஷன் தலையை பிடிச்சி நிலத்தில் நங்கு நங்குன்னு நான் அடிச்சிட்டேன்ல, அன்னையிலிருந்து புருஷனை அடிச்சவ அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் நம்ம சாவாக்கும் சிரிப்போம். வந்து அந்த ஹைட்டாக இருக்கிற லேடி சிரிப்பாங்க. சாவா சிரிக்கிறத அவங்க 2 பேரும் பார்க்குறப்போ சாவா டக்குன்னு சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிப்பாங்களா. சிரிக்கிறத ஏன் நிறுத்துற, எப்பவும் முகத்தில் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது, உன் வாழ்க்கை தான் வீணாக போக போகுது, நீ சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்க, மனசு விட்டு சிரிக்கணும்னு தோணுனா தாராளமாக சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடியோட ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட சாவாக்கு இவங்க பேசுறது மூலியமாக தெரிய வருது. அப்படியே நாட்கள் போகுது. இப்போ சாவா வந்து நல்லா சமைக்கிறாங்க, நல்லா துணி துவைக்கிறாங்க, அவங்களுக்கான வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இப்படி இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தை கூட படுத்து வெளியவே தூங்கிடுவாங்க. குழந்தைய தூங்கிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டுக்கு வந்துடுவார் கோச்சன். வந்து இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறத அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. வெயில் வந்து அவங்க முகத்தில் படுற மாதிரி இருக்கும். ஐயோ முழிச்சுக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. சாவை பார்க்குறப்போ அவருக்கு வந்து சாவோட கண்ணத்தை டச் பண்ணும் போல தோணும். டச் பண்ணுற சமயத்தில் சாவாக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். இவர் எழுந்து நின்றுப்பாரு. ஆனால் சாவாக்கு நல்லா தெரியுது இவன் நம்மளை வந்து டச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எழுந்து போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறப்போ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பாரு. இல்லை இல்லை எனக்கு மேலே சத்தியமாக கோவமே இல்லை கோச்சன், ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல வசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் ஒன்றும் மேலே கோவப்பட்டுக்கல, இதை நான் தப்புன்னு சொல்லி உன்னை குற்றமும் சுமத்தலை. ஆனால் போதும், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல. நீ வந்து கொஞ்சம் தான் பணம் வச்சுருக்க, இன்னும் இந்த வேலையை நல்லாவே செய், நல்லா பணம் சேர்ந்ததுக்கப்புறமாக தனியாக ஒரு இடத்த வாங்கிக்கோ, அதில் விவசாயம் பண்ணி வாழ்க்கையை பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்க. கோச்சனெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க போகிற அந்த 2 லேடிஸும் பார்ப்பாங்க. ஏய் கோச்சனோட பொண்டாட்டி தானே அது அப்படின்ட்டு அந்த ஷார்ட்டாக இருக்கிற அந்த லேடி கேட்குறப்போ, ஹைட்டாக இருக்கிறவங்க அதுதான் அந்த அம்மா சொல்லிடுச்சு, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்ததும் சண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கே, குழந்தைய தூக்கிட்டு போகுது, சரி என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் போனது மழை நல்லா வர ஆரம்பிச்சிரும். ஒரு மரத்துக்கடியில் சாவ உட்காந்துருவாங்க. பின்னாடியே கோச்சன் வருவாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டார், சமாதானப்படுத்துறதுக்கோ திருப்பி கூப்பிடுறதுக்குலாம் அவர் வரல. மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த கோரப்பாயால் செஞ்ச மாதிரி என்னமோ இருக்குது, அதை வந்து சாவாவுக்கு கட்டி விட்டுட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு எழுந்து போவாங்க பாருங்க. ஒரு செகண்ட் சாவாவுக்கு அரசரை காதலிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ கடைசியாக அரசர் திரும்பி உட்காந்துருக்கிறப்போ வணக்கம் வச்சுட்டு போவாங்களே, அதுதான் ஞாபகம் வரும். இது என்னோட லாஸ்ட் குட் பை, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு போனது தான் ஞாபகம் வரும். மழையில் நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு கோச்சன் பாட்டுக்கு போவாங்க. இவங்க இருந்து கத்துவாங்க, மழை வருது எங்க நின்றுட்டாவது போ அப்படின்னு சொல்லிட்டு. கத்துனா எப்படி கோச்சனுக்கு கேட்கும், டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு மரக்கிளையை வந்து கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கோச்சனோட தலை மேலே பிடிக்கிறப்போ கோச்சன் நின்று திரும்பி பார்ப்பாங்க. சாவாக்கு நாம் ஏன் இவனுக்காக வந்து வருத்தப்படுறோம், இவனை பார்த்துக்கணும்னு ஏன் நினைக்கிறோம், ஏன் கவலைப்படுறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி வருவாங்களா, இதையும் அந்த 2 லேடிஸும் பார்ப்பாங்க. பாரு கோச்சன் போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமாகவும் இதே வீட்டில் தான் தங்க ஆரம்பிப்பாங்க. கோச்சன் குழந்தைய பார்த்துக்கிறது, தன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மரியாதையாக இருக்கிறது, இன்னுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இவங்க நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சாவா கோச்சன் வெளியே படுத்து தூங்குறப்போ போர்வையெல்லாம் கொண்டு வந்து போத்தி விடுவாங்க. சாவாக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியல, நம்ம அவனுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொன்று ஏதோ ஒன்று அவங்க மனசில் வந்து ஒரு ஓரத்தில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமாக இந்த லேடிஸோட அந்த இடத்துக்கு தானே வேலை செய்ய வருவாங்க. அங்கே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில் கேட்குறாங்க, அன்னைக்கு நாங்கள் பார்த்தோமே மலையில நீ குழந்தை தூக்கிட்டு போனேன், பின்னாடியே கோச்சை வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க, ஏதோ சண்டையா லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிறது தானே அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, கோச்சன் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை லவ்வரும் இல்லை, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அதாங்க உண்மை அப்படிங்கிறப்போ அந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடி ஏதோ நம்பின மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஹைட்டாக இருக்கிற லேடி, நான் நம்புகிறேன் சாவா, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன்,
ஏன்னா கிட்டத்தட்ட நானும் உன்ன மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அதில் வந்து ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமாக ஆம்பளை துணை இல்லாத வீடுன்னு வச்சுக்கோ, போற வர கண்ட நாய்ங்கெல்லாம் வந்துட்டு போகும். அதனால வீட்டுக்கு வந்து சர்வெண்ட்டாக வந்த ஒருத்தரையே நான் அந்த வீட்டிலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் அவரும் தனித்தனி ரூமில் தான் தங்கிட்டு இருந்தோம். ஆனால் நாள்பட என் பையனை அவர் நல்லபடியாக பார்த்துக்கிறது, எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, எனக்கு வேறு ஏதாவது ஆண்களால் ஏதாவது பிரச்சனை வர்றப்போ எனக்கு நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிக்கிறப்போ எனக்கு அவர் மேலே காதல் வந்துருச்சு. 2 ரூமில் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நாங்கள் கடைசியில் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பையன் பிறந்ததுமே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்பாவோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட என் பையனுக்கு தெரியாது. ஆனால் அவன் வளர கூட இருந்த என்னோட காதலர் அவரை பார்த்து தான் அப்பானே அவன் நினச்சா அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவரும் பெத்த பையனை பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துப்பாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு வாட்டி என் பையன் தெரியாம விஷக்காலன்னு சாப்பிட்டுட்டான். அது தெரிஞ்சதும் முதுகுல தூக்கிட்டு மருத்துவருக்கு பார்க்கறதுக்காக ஓடினாரே ஓட்டம். அதை என்னால் இன்னும் மறக்க கூட முடியல. என் பையன் அவருக்கு பிறந்தவர் இல்லை, என்னோட முதல் கணவனுக்கு பிறந்தவர். ஆனால் இருந்தாலும் என் பையன் அவரை தான் அப்பான்னு கூப்பிடுவான். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் என்ன, போட்டில் போகிறப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ கூட என்னால் அதை மறக்கவும் முடியல. என்னமோ விதவையாக இருக்கணும் அப்படிங்கிறது என் தலையில் எழுதிட்ட மாதிரி இருந்தது. என் கணவரும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமாக எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சது, அவரும் இறந்துட்டாரு. ஆனால் அவருக்கு அப்புறமாக வேற யாரையும் வந்து ஒரு நல்ல மனிதனை நான் மீட் பண்ணவும் இல்லை. எனக்கு அப்படி போகணும் தோணவும் எனக்கு இல்லை. நான் என் வாழ்க்கை இப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னது என் வாழ்க்கை கிட்டத்தட்ட உன்னோட வாழ்க்கை மாதிரி தான் சாவா அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடியும் சொல்லுவாங்க, இதை பாரு சாவா, கோச்சனுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது தான், ஆனால் அவன் கண்டிப்பாக உனக்கும் குழந்தைக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுப்பான். அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் உன் கூட இருக்கான். ஒரு ஆம்பளை பிடிக்காமல ஒரு பொண்ணு கூட இருக்கவே மாட்டான். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பேரழகியாக இருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால கோச்சனை பற்றி நீ யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் இது உனக்காக சொல்கிறேன்னு கூட நினச்சிக்காத. கொட்டி பாப்பா சொலனாக்காக நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த குழந்தை வேற சிரிக்குமா. இது எல்லாத்தையும் யோசிக்க தான் செய்கிறாங்க நம்மளோட சாவா. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா எகேன் அந்த ஜேடு எடுத்துகிட்டு அந்த மலையை தாண்டி வருவார் இல்லையா. இப்போ எகேன் சேம் அதே 2 கொள்ளையர்கள் நிற்கிறாங்க. அவங்க வேற யாரோ நினச்சிதான் இவரை கோச்சனை வந்து வழிமறிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு, ஐயோ நீங்களா, நீங்கள் போங்க, நாங்கள் உங்களால் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமாக அவர் அந்த ஜேட் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவார். அங்கே பெரியவருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா பணம் கொடுப்பாரு, போனஸாக கூட கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு வர்றப்போ இவங்க கூட வந்த மற்ற மேனெல்லாம் வந்து கேட்பாங்க, வாடா நம்ம போய் ஜாலியாக வந்து எங்கே சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப, இல்லை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கோச்சன் போவாங்க. நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வர மாட்டார். யாரையோ போய் பார்ப்பாரு. அவருக்கு வந்து ஜாடியிலேயே பேசிக்குவாங்க, கண்ணாலேயே சிக்னல்லாம் கட்டிக்குவாங்க. கடைசியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீ கொடுத்த பணத்தை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவரும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியல. நைட் ஃபுல்லாக கோச்சன் வீட்டுக்கே வரலையா. அடுத்த நாள் இவங்க துணியெல்லாம் துவைக்க போகிறப்போ அந்த லேடிஸ் கிட்டே சொல்லுவாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கோச்சன் நைட் ஃபுல்லாக வீட்டுக்கே வரல அப்படிங்கிறப்போ, பின்ன எப்படி வருவான், நீ எப்போ பார்த்தாலும் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருந்தா அவனை நீ நல்லபடியாக நடத்தணும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடி தான் சொல்லுவாங்க. அந்த ஹைட்டாக இருக்கிற லேடி பேசாமல் இருடி, எதுக்கடி தேவை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதை பாரிச்சாவா, கோச்சன் கூட வாழ்கிற எண்ணம் இல்லைங்கிற, ஆனால் அவன் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல அப்படின்னதும் பதட்டமாகவும் இருக்க, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படவும் செய்கிற, அக்கறையும் எடுத்துக்கிற, நீ வந்து நல்லா யோசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வர்றப்போ அங்கே கோச்சனை பார்த்ததும் ஆக்சுவலாக இவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் கோபமும் வருது. நைட்டில் எங்கே போனேன், நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, எகேன் உன்னை யாராவது பிடிச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோச்சன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது மனசுக்குள்ளே சாவா சொல்லிப்பாங்க, ஃபர்ஸ்ட் கோச்சன் ஒரு வீட்டுக்கு விறகு வெட்டுற வேலைக்கு போவாங்க. அந்த வீட்டோட எஜமானியமாக தப்பாக நடந்துப்பாங்க இல்லையா, ஆனால் இந்த கோச்சன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அடிப்பாங்க எல்லாரும். கோச்சன் நினச்சிருந்தா ஒரே செகண்ட் எல்லாரும் பந்தாடி இருக்க முடியும், ஆனால் நிறைய வாங்கிப்பாரு. அது அந்த இடத்துக்கு வந்த நம்மளோட சாவாக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா ஒருவேளை இவங்க அடிக்கிற அடியை வாங்கிக்காம நம்ம திருப்பி அடித்தோம் அப்படின்னா நம்மள ஏதோ கொண்டுடுவானுங்களோ, இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து வஞ்சம் வச்சு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் வந்து சாவாக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாத செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள அப்படியே தோணுது. கோச்சன் உள்ளே வந்து கூப்பிட்டு ஒரு அந்த பாக்ஸ் எடுத்து வைப்பார். இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதை எடுத்து வைக்கிறப்போ பல வாட்டி சொல்லிட்ட கோச்சன், நீ பணத்தை சேமிச்சுவே, அது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், இந்த மாதிரி பொருள் எனக்கு வாங்கி கொடுக்காது அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரியே ஜாட பண்ணுவார். ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இதில் இருக்கிறது நம்ம சாவாவோட அப்பாவோட அஸ்தியும், அவர் கையில் வந்து ஒரு ஜபமாலை மாதிரி வச்சிருப்பாரு இல்லைங்களா, அதாவது போருக்கு போயிட்டு எதிரிகளை எத்தனை பேரை கொண்டிருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இதில் அந்த முத்துக்களை சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. இதை பார்த்ததும் மனசு உடைஞ்சு போய் அழுவாங்க. இவங்க இருக்கிற இந்த வீட்டிலேயே பக்கத்தில் ஒரு குழி தோண்டி அதை புதைச்சி வைப்பாங்க. அங்கே அவங்க அப்பாவோட பேர் எழுதி வந்து ஒரு சீட்டையும் வச்சு சைடில் மெழுகுபத்தியும் ஏற்றி வச்சு, அப்பா பார்த்தீங்களா உங்கள் பேத்திப்பா சொல்லேனாப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
குழந்தைய காட்டிட்டு கோச்சன் கிட்ட கொடுத்துட்டு விழுந்து விழுந்து அழுவாங்க. சொலனா இப்போ அரசராக இருக்கிறோட குழந்தை தான் அப்படிங்கிறது கோச்சனுக்கும் நல்லாவே தெரியுங்க. ஏன்னா கோச்சன் வந்து ரகசியமாக வந்து காதலிச்சுட்டு தானே இருந்தாங்க சாவாவை. ஸோ சாவா வந்து அரசரை காதலிச்சது நல்லாவே கோச்சனுக்கு தெரியும். சரி, எப்படி சாவோட அப்பாவோட அஸ்தியையும் அந்த மாலையும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, சாவாவோட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சில வேலையாட்கள் தப்பிச்சு போயிருப்பாங்க. சூசைட் பண்ணி சாவோட அப்பா இறந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த இடமே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். சாவாவை கோச்சன் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாக அது நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டு அதுக்கப்புறமாக தான் இப்போ அரசராக இருக்கிறவரு வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, உங்கள் உயிர் என் கையால் போகாமல் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாலும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமாக அந்த வீட்டோடு சேர்ந்து சாவோட அப்பாவையும் எரிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு சில வேலையாட்கள் தப்பிச்சு போனவங்க அந்த ஜபமாலையும் அந்த எரிச்ச அஸ்தியை மட்டும் ஒரு சின்ன இதில் போட்டு பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இது எப்படி கோச்சனுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, அந்த மேடை பார்த்தாங்க இல்லையா, சாவோட மேடை, அந்த சமயத்திலேயே நிறையா பேர் பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் இந்த மெய்டு இப்போ நல்லா தான் இருக்கா, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கா. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறையா மெய்டு சர்வன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி யாராவது பார்க்குறப்போ இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆமாம் இருக்குது, நான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் அந்த பணத்தை வச்சு அந்த அஸ்தியையும் அந்த மாலையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சாவா அவங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய இறுதி காரியங்கள்லாம் பண்ணி அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இதெல்லாம் சீன்ஸாக காட்டலைங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமாக மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எண்ணி வச்சுட்டு இருப்பாரு கோச்சன். அந்த சமயத்தில் இவங்க தலையில் ஒரு ஹேர்பின் வச்சுருப்பாங்க இல்லையா சாவா, அதை எடுத்துட்டு கோச்சன் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்ச காசில் வாங்கி கொடுத்த ஹேர்பின் எடுத்து தலையில் வச்சுப்பாங்க. அதை எழுந்து போகிறப்பதான் கோச்சன் பார்ப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுது அவருக்கு. அப்படி ஸ்தம்பிச்சு போய் பார்க்குறப்போ, நான் உயிருக்கு உயிராக ஒருத்தரை காதலிச்சேன், என் அப்பாவை அவரே கொன்னுட்டாரு, அதுக்கப்புறம் நான் என் உயிரை எடுத்துக்கிறதுக்கு தான் நான் தயாராக இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற குழந்தை என்னை சாக விடாமல் தடுத்துருச்சு. என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக என் உயிரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்தப்போ கூட என் குழந்தைக்காக வாழணும்னு நினச்சேன். உன் பார்வை, நீ என் மேலே காட்டுற பாசம், அதில் இருக்கிற காதல் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா கோச்சன், ஒரு வாட்டி என்னோட ஷூ கீழே விழுந்தப்போ நீ எடுத்து வச்ச, நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை போட்டுட்டு போனப்போ நின்று உன்னை திரும்பி பார்த்தேன் இல்லையா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு என்னமோ அதுதான் விதி போல இருக்கு. நான் அவரு கூட வாழ ஆசைப்பட்டேன். அவரை பார்த்த முதல் நாளே அவர் எனக்கானவர், எனக்கு சொந்தமானவர்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் விதிக்கு வேற ஏதோ வேலை இருந்திருக்கு. அதனால தான் எங்களை பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்துருக்கு. ஒரு கையால் என் அப்பாவோட உயிரும் போயிடுச்சு. என் அப்பா சூசைட் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கான காரணம் அவர் தான். அதுக்காக என் அப்பா பண்ணதை நியாயமும் படுத்தலை. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த எதையும் நான் மறக்கவும் இல்லை. கடந்த காலமெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு கோச்சன். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் ஒரு மாதிரி பதட்டத்தில், ஏன்னா ஃபேஸை பார்த்து பேசுகிறாங்க, கோச்சனுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. வந்து டக்குன்னு வெளியே உட்காந்துப்பாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக எகேன் அந்த ரூம்குள்ளே போகணும்னு தோணுது இவருக்கு. ரூம்குள்ளே போகிறப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க சாவா. அந்த சமயத்தில் வந்தோடனே டக்குன்னு சாவாவை கட்டி பிடிச்சிப்பாரு. ரொம்ப பதட்டத்தில் இருப்பார். சாவா தான் சமாதானப்படுத்துவாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாக நம்ம கோச்சன் கூட நம்ம வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சாவா வந்துட்டாங்க. ஏன்னா தனக்காக எந்த அளவுக்கு கோச்சன் யோசிச்சிருக்கான். தனக்காக நம்ம அப்பாவை வந்து ஒரு கைதியாவது வச்சிருந்துருக்கலாம் யாரு, இப்போ இருக்கிற அரசர். ஆனால் அதை பண்ணாமல் அரசரை கொன்னதுக்காக அப்பாவை வந்து நீங்களே சூசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரச வாழை கொடுத்துட்டு போனாரு. ஆனால் எனக்காக என் அப்பாவுக்கு நான் இறுதி காரியம் செலுத்தாமல் இருக்கேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் எனக்காக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவோட அஸ்தியையும் இந்த மாலையை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்படின்னா ஒருவேளை எனக்கான வாழ்க்கை விதியால் பிணைக்கப்பட்டது கோச்சன் கூட தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு கோச்சன் கூட வாழ ஆரம்பிப்பாங்க. இப்படி இவங்க வாழ ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றப்போ இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. காத்தெல்லாம் பலமாக அடிக்குது. இதை பார்த்துட்டு ஏன் இப்படி காற்று அடிக்குதுன்னு அரசர் கேட்குறப்போ அரசரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, அரசரே இது வந்து ஒரு பிளஸ்ஸிங், நீங்கள் அரசரை பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக வர்ற ஃபர்ஸ்ட் மழை, இது வந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அடிக்கிற காற்றை பார்த்தா ஏதோ புயல் வர போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமாக நான் அந்த அரசரோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேங்க, இவரை வந்து நான் மந்திரி அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே 2 வருஷம் கடந்து போகுதுங்க. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இது வேற யாரும் இல்லை, கோச்சனுக்கும் சாவாவுக்கும் பிறந்த குழந்தை. அப்போ ஒரு 2-2.5 வயசுல இருக்கிற குழந்தை ஓடி வந்து, தங்கம் அழாத, தங்கச்சி பாப்பா அழாத அப்படின்னு சொல்கிறா. அப்படி ஓடி வர்ற குழந்தை வேறு யாரும் இல்லை, சொல்லனாதான். அதுக்கப்புறம் சாவா ஓடி வந்து தங்கச்சி பாப்பாவை வந்து கை கழுவாமல் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மடியில் தூக்கி வச்சு தாலாட்டு பாடுறாங்க. சொலனாக்கு பாடின அதே தாலாட்டு. இந்த குட்டி பாப்பாவுக்கு சோல்கின்னு பேர் வச்சுருப்பாங்க. சொலனா சோல்கி, சொலனா சோல்கி, நான் சொல்லி நான் பேரெல்லாம் மாற்றி சொல்லிடுவேங்க. அதனால் அக்கா தங்கச்சின்னு சொல்கிறேன். அக்கா சொலனா, தங்கச்சி சோல்கி. அக்கா வந்து அரசருக்கும் சாவாவுக்கும் பிறந்த பொண்ணு, தங்கச்சி கோச்சனுக்கும் சாவாவுக்கும் பிறந்த பொண்ணு. இதெல்லாம் கோச்சன் தள்ளி நின்று தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை சமாதானமானதும் தங்கச்சி பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, அம்மா உன்னதான் நம்புறேன், அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அந்த சமயத்தில் குட்டி பாப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. ஒரு பாம்பு வந்துடும். கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பை தூக்கி தூரம் போட்டுட்டு, எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இந்த பாப்பா. இந்த சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்படியே 17 வருஷம் கடந்து போகுதுங்க. அக்காவும் தங்கச்சியும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் மற்ற 2 லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த வருஷம் அறுவடை பண்ணியிருக்கோங்க, இந்த நிலம் அரசர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மந்திரி கிட்ட கொடுக்குறாங்க. மந்திரியும் கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் அப்படின்னா பல ஸ்பை வெளியே இருக்கிற வேற நாட்டிலேருந்து வருவாங்க. உள்ள நாட்டில் இருக்கிற நம்ம ஆளுங்களே துரோகியாக மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் துரோகியாக மாறிட்டாரு. அது என்ன ஏதுன்னு ஒரு பக்கம் விசாரணை போகுது. இப்படி ஃபர்ஸ்ட் அறுவடை நெல் வந்து தன்கிட்ட மக்கள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அரசர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறப்போ, இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்மளுக்கே துரோகியா மாறின ஒரு அரசு அதிகாரி கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து சொல்றாங்க. அரசவை கூட அதை பத்தி விசாரிக்கிறப்போ விசு தான் வந்துட்டு இந்த மன்னரை இறக்கே தீரணும்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காரு இல்லையா, இங்க சும்மா சும்மா நம்மளுங்களே சந்தேகப்பட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு பேச, மந்திரி இருந்துட்டு எல்லாம் நாங்கள் ஆதாரத்தோட தான் பேசணும் அவங்க ஒரு பக்கம் பேச. இந்த நாட்டுக்கு ஒரு எதிரி நாடு இருக்குங்க, அது பயங்கரமான எதிரி நாடு. ஹேண்ட் ரிவர் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மன்னராக இருக்காரு இல்லையா, இந்த நாட்டுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனால் இவரோட அப்பா காலகட்டத்தில் அது அந்த எதிரி நாட்டுக்கு போயிடுச்சு. அது போன சமயத்தில் அந்த ஒரு போரில் தான் அந்த ஹேண்ட் ரிவர் இவங்க கை விட்டு போயிருக்கும். அது எப்போ போயிருக்கும் அப்படின்னா, இப்போ அரசராக இருக்காரு இல்லைங்களா, இந்த எதிரி நாட்டுக்கும் இப்போ இந்த நாட்டுக்கும் அரசராக இருக்கிறோட அப்பா காலகட்டத்தில் இது நடந்திருக்கும். இந்த எதிரி நாட்டோட அரசராக இருக்கிறோட அப்பா இப்போ இந்த அரசரோட அப்பாவோட தலையை வெட்டி கொண்டிருப்பாரு. அப்ப இருந்து பகை தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த எதிரி நாட்டை சேர்ந்த இப்ப அரசரா இருக்கிறோட அப்பா தான் என் அப்பாவோட தலையை வெட்டி கொன்னாங்க. அந்த போர்ல தான் எங்க அப்பா இறந்து போனதுனால இந்த ஹேண்ட் ரிவரும் நம்ம கை விட்டு போச்சு, அது திருப்பி கைப்பற்றியே தீரணும், அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசர் சொன்னதுக்கு அப்புறமா யாராலும் எதிர்த்து பேச முடியாது, வெளியே வந்துருவாங்க. ஆனா விசுவை பார்த்துட்டு மந்திரியார் சொல்லுவாங்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம நாட்டுக்கு நல்லதா இருக்கிறது கூட அரசர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நீ எதிர்த்து நின்றுட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, அரசர் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவங்க வந்து யார் அந்த குற்றவாளி, ஐ மீன் அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ரகசிய தகவலை வந்து பேப்பர் மூலியமா ரிசீவ் பண்ணியிருப்பாரு. இவங்க வரதுக்குள்ள எரிச்சிருந்திருப்பாரு. அந்த பர்சனை தான் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் உண்மையே சொல்ல மாட்டேன்றாரு. அந்த சமயத்தில் மந்திரியார் கேட்பாங்க, இளவரசர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இளவரசரை காட்டுறாங்க. இவர் தாங்க இளவரசர். இவர் யாருன்னா இறந்து போனார் இல்லையா அந்த அரசரோட பையன் ஜின்மு. ஆனா நான் இவரை வந்து இளவரசரனே கூப்பிடுறேன். ஆனா இப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இப்ப அரசரா இருக்கிறோட பையனான மையுங்கா தான் இவர் வந்து அறியப்படுறாரு. ஆனா நம்மளுக்கு பேரெல்லாம் வேண்டாம், நான் இவர் இளவரசர் அப்படின்னே சொல்லிட்டு கூப்பிடுறேன். ஆனா இவர் வந்து இப்ப இருக்கிற அரசரோட பையன் கிடையாது, இறந்து போன அரசரோட பையன். அவர் லைப்ரரியில ஏதோ புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. படிச்ச கையோட இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, டார்ச்சர் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட வந்து பேசுறாங்க. இப்படி ஒரு பக்கம் தீயா இவர் இருக்க, இன்னொரு பக்கம் இப்ப அரசரா இருக்காரு இல்லையா அவரோட பையனான மையுங்க காட்டுறாங்க. ஆனா இவரை வந்து ஜின்மு, இறந்து போன அரசரோட பையனான ஜின்முவா தான் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப அரசர் தான் குழந்தைய மாத்திட்டாரு இல்லையா. சோ அரசரோட பையனா இருந்த இந்த மையுங்க ஜின்மு ஆயிட்டாரு. ஜின்முவா இருந்தவர் இப்ப அரசரோட பையனா மையுங்கா மாதிரி இளவரசரா இருக்காரு, அதுவும் கிரவுன் பிரின்ஸா இருக்காரு. எதுவும் ஒன்றும் குழப்பம் இல்லைங்க, குழந்தை மாறிடுச்சு. அரசர் பக்கத்துல இருக்கிற கிரவுன் பிரின்ஸ் அரசரோட பையன் கிடையாது, இவர் தான் அரசரோட பையன். நடுராத்திரில மனுஷன் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு ஜின்மு. யாரோ வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, ஓப்பன்லாம் பண்ற மாதிரி இல்லை. இந்த ஜின்மு பக்கத்துல எப்பவுமே ஒரு பாடி கார்டு இருப்பாங்க. ஏய் குனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதுகு மேல ஏறி ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அந்த ரூமுக்குள்ள வராங்க. அந்த பொண்ணு நீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியானவ கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் பாக்குறா. ஆக்சுவலா பொண்ணுங்க விஷயத்துல ஜின்மு ரொம்ப ரொம்ப வீக்கு. இந்த நிலவோட அழகுல நான் மயங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது 2 சீனை பாத்தீங்களா, ஒருத்தர் இந்த நாட்டுக்காகவும் அரசருக்காகவும் பாடுபட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணதாக ஒருத்தனை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவன் வந்து உடம்பு சரியில்லாம போன மாதிரி, விக்கல் வர்ற மாதிரி, தொடர்ந்து காஃப் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணி விசாரிச்சாலும் செத்துதான் போவாங்க, நம்மளுக்கு எந்த நியூஸும் கிடைக்காது. ஆனா இவர் வந்து ஸ்மெல் பண்ணிட்டார் இளவரசர், இல்ல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மருத்துவரை கூப்பிட்டு செக் பண்ணி பாக்குறப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அரசர், இந்த ஆள் நடிக்கிறான், அப்படிலாம் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து விசாரிப்பாங்க. அரசருக்கு ஏதாவது அப்படின்னா இளவரசரால தாங்கிக்கவே முடியாது, பயங்கர கோவமா இருப்பாரு. நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், கொஞ்சம் விட்டுருந்தா அரசரோட உயிருக்கே அவன் வந்துட்டு யமனா வந்து நின்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் துரோகி மட்டும் இல்லை, இவனுக்கு யார் இங்கே உள்ள வந்து ஸ்பையா இருந்து ஹெல்ப் பண்றாங்க, இவனுக்கு அந்த எதிரி நாட்டுல இருந்து எப்படி தகவல் வருதுங்கிற கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அரசருக்கும் தெரிய வருது. மந்திரியார் வந்து சொல்றப்போ அரசர் கேட்குறாங்க உண்மையா அப்படிங்கிறப்போ, ஆமா அரசரே, இளவரசர் வந்து அவ்வளோ லாயலா இருக்காரு இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும், நல்ல ஒரு ஆண் மகனா வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்றப்போ கேட்குறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அவனுக்கு இப்போ 23 வயசு நடந்துட்டு இருக்கு, வாழை பிடிக்கிறதுக்கான வயசு வந்துடுச்சு, அவனை வந்து அரியணை ஏற்ற வேண்டிய வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா ஜின்மாவை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒருத்தரோட மனைவி. அவர் வந்து யாருடா நீ இப்படியெல்லாம் பண்றியே, இரு உங்க அம்மா அப்பாட்ட சொல்றான், அவங்கள வந்து தலகுனிய வைக்கிறான் அப்படி இப்படிங்கிறப்போ
சொல்லுங்க, என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அரசரா இருக்காரு இல்லையா, அரசரோட தம்பி பையன் தான் நான், ஜின்மோ. என் அம்மா அப்பா இல்லை, இறந்து போயிட்டாங்க. நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அரசர்கிட்டயா? பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு வந்துருவான். இந்த பக்கம் அரசரை பார்க்கறதுக்காக இளவரசர் வராரு. அரசர் ரொம்ப சந்தோஷமா கேட்குறாரு, எல்லாத்தையும் நீ கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்ட போல இருக்கு, அரெஸ்ட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படிங்கிறப்போ அரசரே இல்லை, ஆக்சுவலாக இவர் வந்து அப்பாவாகவே இருந்தாலும் அரசர் தாங்க கூப்பிடுவாங்க, நான் அப்படியே சொல்கிறேன். அரசரே இல்லை, இன்னும் ஒரு ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் கிட்டத்தட்ட நெருங்க போயிட்டேன், ஆனால் என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ, இத்தனை பேரை நீ அரெஸ்ட் பண்ணிட்ட, இன்னும் ஒரு கருப்பாடு நம்மளுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நீ பேண்டை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. பேண்டா அப்படின்னா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அரசர் பேண்டுன்னு எதோ குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத அரசரே சொல்லுவாருங்க. ஆனால் அரசர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மந்திரி, இளவரசருக்குன்னு ஒரு பாடி கார்டு இருப்பாங்க, எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸில் அரசர் சொல்கிற மாதிரி வரும். பேண்ட் அப்படிங்கிறது இப்போ அரசராக இருக்காரு இல்லைங்களா, இவர் உருவாக்குனது. இவர் எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னா, இவர் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு போர் வந்திருக்கும். அந்த போரில் எதிரி நாட்டோட அரசராக இருந்தவரோட அப்பா வந்துட்டு இவரோட அப்பாவோட தலையை வெட்டிடுவார். தலையை வெட்டிட்டு உடம்ப வந்து அந்த இடத்துல விட்டுருவாரு, காக்கா கழுகெல்லாம் கொத்தி திங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையனாக இருந்தேன்னா அங்கே போன சமயத்தில் என் அப்பாவோட உடம்பு எனக்கு ஃபுல்லாகவே கிடைக்கல. ஏன்னா காக்கா கழுகு, நாய், நரி, ஓனாயெல்லாம் கொத்தி சாப்பிட்டது போக தான் எனக்கு மிச்சம் மீதி தான் வந்து கிடச்சிது. அதை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன், போர் அப்படிங்கிறது நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி நின்று வந்து ஒரு நாட்டை எதிர்க்கிறது, நம்மளுக்கு எதிரியாக வர்ற அந்த எதிரி நாட்டோட படையை வந்து போய் நிற்கிறது. அட் த சேம் டைம் நாம் சில ஸ்பையை வந்து உருவாக்கணும், வியூகம் அமைக்கணும், இந்த மாதிரி பிளான் எல்லாம் போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அப்போ தான் நான் ஒரு பேண்டை உருவாக்குனேன். அவங்க வந்து தலை சிறந்த ஸ்பையாக இருக்கிற அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். அப்படி ட்ரெயின் ஆனவங்க ஒரு சிலர் நம்ம நாட்டுக்குள்ளேயும் மக்களோட மக்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் எதிரி நாட்டுக்குள்ளேயும் மக்களோட மக்களாக இருப்பாங்க. எதிரி நாட்டில் நம்ம ஸ்பை வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த எதிரி நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு எதிராக வர்ற மூவ் அரசர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுல கேதர் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அதை வச்சு நம்ம நாட்டையும் பாதுகாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் என் அப்பாவோட தலையை எடுத்தவரை போரில் சந்திச்சு அவரோட தலையை நான் எடுத்து என்னோட பழியை நான் தீர்த்துக்கிட்டேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது நான் உருவாக்குன பேண்டு தான். நாம் ஒருத்தரை நம்மளுக்கான ஸ்பையாக உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளோட சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்கள நம்ம ரொம்ப ரொம்ப மரியாதையாக நடத்தணும், அவங்க நம்மளோட உயிருக்கு நிகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்துட்டு இவங்க 3 பேர் வருவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே வர்றாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு கேட்பாங்க, ஓ அந்த அளவுக்கு அந்த பேண்டை அப்பா உருவாக்கி வச்சிருக்காரா, அரசர் உருவாக்கி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்குறப்ப மந்திரியார் இருந்துட்டு, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தா இப்போ அரசராக இருக்கிறோட அப்பா, அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் ஒரு மாங்க் தான். மாங்க் மாதிரி வந்து ஒருத்தர் சூழ்ச்சியை பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யாரையுமே வந்து உங்கள் அப்பா இப்போத்தைய அரசர் இருக்கார் இல்லையா, அவர் நம்புறதே கிடையாது அப்படிங்கிறப்போ நம்ம இளவரசர் வந்துட்டு மந்திரியை பார்த்து கேட்பாங்க, அப்போது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேலேயாக அரசருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற நட்பு இருக்குது, அப்போ உங்களுக்கு கூட அரசர் நம்பலையா அப்படிங்கிற சமயத்தில் மந்திரியாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் இளவரசே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தர் கோயிலுக்கும் வந்துடுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண அரசரை காட்டுறாங்க. இறந்து போன அரசருக்கும் குழந்தைக்கும் யார் கேர்டேக்கராக இருந்தாங்களோ அவங்கள தான் இப்போ இந்த அரசரையும் பார்த்துப்பாங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஜின்முன்னு இழுக்க, ஜின்மு இப்போ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு திருமணமான பொண்ணு கூட கொஞ்சம் உறவு முறையில் இருந்திருக்காரு ஜின்மு, அவங்க கணவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமும் இல்லை, பயமாகவும் இருக்கான், அதனால தான் கொஞ்சம் பர்சனலாக கொடுத்துருக்காரு அரசே அப்படிங்கிறப்போ அரசருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி, நான் ஜின்மு உடனே பார்க்கணும், நீ ஜின்மு எங்கே இருக்கான்னு போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறப்போ ஜின்முவை வந்துட்டு அரண்மனைக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு தான் வளர்த்துட்டு வருவாங்க. விசு தான் நல்லபடி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இப்போ இந்த கேர்டேக்கர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஜின்மு வந்து கூப்பிட்டு போகலான்ட்டு. இதை பார்த்து ஜின்மு ஒளிஞ்சுக்கிறான். ஐயோ, அரசரை தான் வச்சிருக்காரு போல இருக்கு, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் 3 பேர் கோயிலுக்கு வந்துட்டாங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அரசர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேண்டுக்கு தகவல் கொடுக்க சொல்லியிருப்பாரு இப்போத்தைய அரசர். இப்போ அந்த பேண்டை சேர்ந்தவங்களாம் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த புத்தர் கோயிலில் தான் அசம்பிள் ஆயிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து மந்திரி யாரும் மண்டி போட்டு கும்பிடுற மாதிரி உட்காந்துருக்காங்க. இளவரசரையும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை பேண்டு செய்வாங்க அப்படிங்கிறப்போ இளவரசர் வாயை விட்டே தெய்வத்துக்கிட்ட வேண்டுற மாதிரி வேண்டுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 பேர் வந்து என் லிஸ்ட்டில் இருக்குது, அந்த 3 பேரில் யார் மெயினான ஸ்பை, அது ஒரு பர்சன் தான், அது யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அதில் யார் வந்துட்டு ஸ்பை அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும், அதுதான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டே சொன்னதுக்கு அப்புறமாக இவர் ஒரு சீட் இருக்கும், அந்த சீட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊதுபத்தி குத்தி வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க. இவங்க வெளியே வந்தது மந்திரியார் கேட்பாங்க, 3 பேருன்னு சொன்னீங்களே இளவரசி, அதில் என்னோட பேரும் இருக்கா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இருந்தாலும் இருக்கலாம், என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குற சமயத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க,
அரசர் யாரையுமே நம்ப மாட்டாங்க, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னீங்களே, அதனால நானும் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே மாங்கா இருக்கிறவரு நம்ம அரசர் வந்து ஒரு சீட்டு மாதிரி வச்சுட்டு வந்திருப்பாரு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த கோவிலையே இவங்க ரகசிய தகவலை பரிமாறுறதுக்கான ஒரு இடமா வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறமாக எப்படியாவது இளவரசரை பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு வராங்க. இளவரசரையும் பார்த்துடுறாங்க. டே அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுற்றுறது, தண்ணி அடிக்கிறது, இதே பொழப்பா வச்சிருக்கேன். அதுவும் இந்த வாட்டி கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறது, மலர்கள் என்னை சுற்றி சுற்றி வர்றப்போ மயங்காமல் இருக்க முடியுமா? நீ என்ன இப்படி கல் மாதிரி இருக்க, பொண்ணுங்கனாலே ஆகாதுன்னு இருக்க. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது. சமயங்களில் அரசருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைய ஆம்பளை மாதிரி வளர்த்துருவாங்களாம். ஊர் உலகத்துக்கு அந்த குழந்தைய பார்க்குறப்போ இளவரசி மாதிரி இல்லை, இளவரசர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி வளர்த்துருவாங்களாமா. எனக்கும் அதே டவுட்டு தான் இருக்குது. பொண்ணுங்க மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீ ஒரு வேலை பொண்ணா இருப்பியோ? அதை நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை செக் பண்ணாருன்னு தெரியல. டே நீ ஆம்பளை தாண்டா, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஏன்டா இப்படி கல் மாதிரி இருக்க, பொண்ணுங்களே வேண்டாட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு ஜின்மோ, நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு, ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் கேட்குறேன், நீ அண்ணன் அதனால் அதையும் சேர்த்து கேட்குறேன். இந்த நாட்டுக்கு நீ கிரவுன் பிரின்ஸ், அந்த இளவரசர் அப்படிங்கிற மரியாதையிலையும் நான் கேட்குறேன். இந்த வாட்டி மட்டும் என்ன காப்பாற்றி விட்டுருடா, நாமெல்லாம் ஒரே குடும்பம் இல்லடா அப்படிங்கிறப்போ, சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் அரசர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஜின்மு அப்படியே குதூகலமாக சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறமா அங்கே இளவரசர் ரூமுக்கு வர்றப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சீட்டு மாதிரி விழுகுது. இவர் ரூம் டோருக்கு அந்த சென்டரில் சொருகி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ பேண்ட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. 3 பேர் இவர் நேம் கொடுத்துருந்தாரு இல்லையா, அதில் யார் அந்த மெயினான ஸ்பைன் கண்டுபிடிக்க சொல்லி அந்த நேம் கிடச்சிருச்சு. உடனே மந்திரியார், அப்புறம் இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள், அதுக்கப்புறம் விசு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் டின்னர் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க. இளவரசர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிப்பாங்க. என்னது இது, என் பொண்ணுக்கு இப்போதான் குழந்தை வேற பிறந்திருக்கு, என் பேரனை நான் வேற பார்க்க வேற போகணும், இந்நேரத்துக்கு எதுக்கு இளவரசர் கூப்பிட்டார் அப்படிங்கிறப்போ இளவரசர் வராங்க. வந்தவர் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு 3 பேர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளை வேவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான், அது யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது வேற யாரும் இல்லை, இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா உங்களில் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறப்போ இவரோட பாடி கார்டை வச்சுட்டு அந்த இடத்தையும் சுற்று போடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னும் சில வீரர்களை வச்சு எல்லாம் சுற்று போட்டுட்ருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பதக்குன்னு இருக்கும், என்னடா இப்படி இளவரசர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வெள்ளதாடி வச்சிருப்பாரு இல்லையா, அவரையே பாயிண்ட் பண்ணி இளவரசர் பேசுவார். நீங்கள் எதிரி நாட்டிலிருந்து அகதியாக வந்தவர் தான் இல்லையா, வந்து பல வருடங்கள் ஆச்சு, திருமணமாகி உங்களுக்கு குழந்தை பிறந்து இப்போ அந்த பெண் குழந்தைக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நீங்கள் எதிரி நாட்டிலேருந்து வந்தவராக இருந்தாலும் பல வருஷம் இங்கே இருக்கீங்க, அந்த நாடு உங்களை கைவிட்டுடுச்சு, உங்களை சரியாக கவனிக்கல அப்படிங்கிறப்போ இந்த நாட்டுக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்க தான் நான் நினச்சோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னதும் இவர் பயந்து போய் வெளியே வருவார். அதை ஆல்ரெடி சுற்று போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இளவரசர் வந்து சொல்லுவாங்க, அரசருக்கு இதெல்லாம் தெரியாம தான் அவர் பக்கத்துலேயே உங்களை வச்சிருக்காங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அரசருக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ நாங்கள் கையும் களவுமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. இந்த பர்சன் யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இளவரசர் தான். என்ன பேண்ட் இருக்குப்பா, அதை பயன்படுத்திக்கோன்னு சொன்னது மட்டும்தான் அரசர். ஆனால் அரசர் வந்து என்னைக்கும் தலை குனிஞ்சிடக்கூடாது, அவர் எப்பவுமே கெத்து, அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சவர் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசருக்கு நீங்கள் தான் ஸ்பைன்னு தெரியும், தெரிஞ்சே தான் அவர் கூட உங்களை வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமாக அரசர் வந்துட்டு நைட்டு ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ கேர்டேக்கர் வந்து, அரசரே நீங்கள் ராணி கூட போய் பார்த்து பேச வேண்டிய நேரம் அது, ராணி உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் யாரோ வந்து கேர்டேக்கரோட காதில் குசு குசுன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன எதுன்னு அரசர் கேட்கறதுக்கு, இல்லை ஜின்மு வந்து வெளியே உங்கள் மன்னிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது, ஜின்மு உள்ள கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்ததும் பயங்கரமாக கத்துவார் அரசர். ஏன்டா இப்படி கேடு கெட்ட ரத்தமாடாவும் உடம்புல ஓடுது, நீ அரச குடும்பம்டா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற அப்படிங்கிறப்போ, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க அரசரே அப்படிங்கிற சமயத்தில் கையில் கிடைக்கிறத தூக்கி அடிச்சிருவாரு. ஜின்மோட நெத்தியில் பட்டு ரத்தம் வந்துடும். அப்போதான் வெளியே வந்து இளவரசர் வருவார். இது பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பார். அப்படி நிற்கிற சமயத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னதுனால ஜின்மு வெளியே வருவாங்களா. ரத்தம் அப்படியே வழியை நிற்கிறத பார்த்ததும் இளவரசருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்து, அரசரே நீங்கள் ரொம்ப லேட் நைட் எல்லாம் ஃபைல் பார்க்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சரியாக தூங்குறதில்ல போல இருக்குது அப்படிங்கிறப்போ, நீ என் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, நீ இருக்கிறது எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற ஜின்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல், நீ எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சுட்டப்பா, உனக்கு நான் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னு இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு அரசர் சொல்கிறப்போ, ஜின்முவை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜின்முக்கு வக்காலத்து வாங்காதுன்னு அரசர் சொல்கிறப்போ, இல்லை அவன் நிஜமாக தெரியாமல் பண்ணிவிட்டான், அவன் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல, பட் இந்த ஒரு வாட்டி மட்டும் எகைன் அவன் தப்பு பண்ணால் நானே உங்ககிட்ட பேச மாட்டேன்,
ஜின்முக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே வந்துட்டு ஜின்மு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் இளவரசர்கிட்ட. நீங்கள் சொன்னதுனால தான் அவரை நான் கொல்லாமல் காப்பாற்றினாரு, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ ஏன் வந்து அரசர் இப்படி கோவப்பட்டார்? ஏன்னா அவர் அடிச்சதுல அந்த நெத்தியில பட்ட காயம் நல்லா ஆழமாக பட்டிருக்கும். ரத்தம் அப்படியே வழிஞ்சு டொங்கு டொங்கு டொங்குன்னு கீழே வந்து சொட்டிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான காயப்பட்டிருக்கும். எனக்கு தெரியல இளவரசே, ஒருவேளை அரசருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல போல இருக்கு, அவர் கண்ணு முன்னுக்க நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு அப்படிங்கிறப்போ இளவரசர் இருந்துட்டு இல்லை இல்லை ஜின்மு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அவர் வந்து அவரோட சொந்த பையனை உன்னை பார்க்குறாரு, அதனால தான் நீ தப்பு பண்ணுறப்போ அவரோட ரத்தமே தப்பு பண்ணாதான் நினைக்கிறாரு, அதனால உன்னை திருத்த நினைக்கிறாரு அப்படிங்கிற சமயத்தில் உனக்கு அப்படி தோணுதா, எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு அப்படியே ரொம்ப பாவமாக குழந்த மாதிரி பேசுவாங்க. சரி சரி இதுக்கப்புறமா வந்து நல்ல முறையாக நடந்துக்கோ அப்படிங்கிற சமயத்தில் சரி இளவரசரே வாங்க நம்ம வெளியே போகலாம். எங்கடா ஜின்மு கூப்பிடுற? தண்ணி அடிக்கிறதுக்கு தான். அங்கே நிறைய லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, எனக்காக என்னை பார்க்கறதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நீ இன்னும் திருந்தல தானே. இந்த மாதிரி பெண்கள் கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்கிட்டு அரசு எதுவும் சொல்ல மாட்டார், ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண இடத்துல இருக்கிற பெண்கள் தானே. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ இளவரசர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் ஜின்முவை அடிக்கிறதுக்காக எதை தூக்கி வீசியிருப்பார் இல்லையா, அது அங்கே தான் கிடக்கும். அதுக்கு கீழே 2-3 ரத்த சொட்டெல்லாம் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார் அரசர். கேர்டேக்கருக்கு இந்த ரகசியம் தெரியும் இல்லைங்களா, ஏன்னா இறந்து போன அரசரோட குழந்தையையும் இப்போ இருக்கிற அரசரோட குழந்தையும் மாற்றினதே இவர் தான், இப்போ இருக்கிற அரசர் சொல்லி. ஸோ அவருக்கு அது தெரியும். அதை அரசர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அந்த ரத்த துளிகள் அவர் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அரசரே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை க்ளீன் பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. அரசர் ஓகேன்னு சொல்லுவாங்க. இவரை போய் க்ளீன் பண்ணுறப்போ ரத்தத்தை எதை வச்சு துடைக்கிறீங்க? எதை வச்சு துடைச்சா ரத்தத்தோட கரை போகும்? அவ்வளோ சீக்கிரம் ரத்தத்தோட கரை போகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுப்பாரு. இதெல்லாம் கேர்டேக்கர் கேட்டுட்டு அரசரே நீங்கள் ஜின்மு கிட்ட ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறீங்க, அவரு தான் உங்கள் ரத்தம், உங்கள் பையன், கொஞ்சம் பாருங்க. ஏற்கனவே தனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்மு ரொம்ப தனிமையாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நீங்கள் கடுமையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் இன்னும் ரொம்ப தனிமையாயிடுவான் அப்படிம்பாங்க. அரசருக்கு இதெல்லாம் புரியாமல் இல்லை, பண்ணுறதெல்லாம் அவனோட நல்லதுக்காக தான், எல்லாரோட நல்லதுக்காக தான், இந்த நாட்டுக்காக தான், எல்லாருக்குமாக தான், என்னோட இளவரசனுக்காக தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சரி ராணியை பார்க்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ராணியை தான் காட்டுறாங்க. இவங்க ராணி இல்லைங்க, குழந்தை. ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிருக்க முடியும், அப்படியே தூங்கி தூங்கி விழுமா. ராணியை பார்த்துக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மெய்டு இருப்பாங்க. நான் இவங்களை மெய்டுன்னே சொல்கிறேன். ஐயோ அரசர் வராரு அரசர் வராரு அப்படிங்கிறப்போ வந்துட்டாரா அப்படின்னு எழுந்து நிற்பாங்க. அரசர் வந்ததும் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ கால் தடி கூட்டு கீழே விழுந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அரசருக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் அரசர் இருந்துட்டு நமக்கு திருமணமாகி நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக உங்கள் பேரண்ட்ஸை பார்க்காம நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா அப்படிங்கிறப்ப ஆமாம் என் அப்பாவை பார்க்காம நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் மேலேயே வந்து விழுந்து அழுவாங்க. அப்படி அரசர் தோளில் சாஞ்சு அழுது அப்படியே தூங்கியும் போயிடுவாங்க. மெய்டை கூப்பிட்டு இவங்களை கொண்டே பெட்டில் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் போடாதீங்க, குயின் வந்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறப்போ கேர்டேக்கர்ஸ் அரசர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ராணி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க இந்த நாட்டுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற ராணியாக மாறிடுவாங்க அப்படிங்கிறப்போ மனம் முடிச்சு அப்படிங்கிறது வேற, அதை நான் எதிர்பார்க்கல, இந்த நாட்டுக்கு ஒரு ராணி வேணும், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த நிலவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நினைச்சு? சாவாவை நினைச்சு. இந்த பக்கம் சாவாவை காட்டுறாங்க. சாவா கோச்சனோட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே அந்த ரூம் தான் 2 பொண்ணுங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்ல நைட் டைம்ல அக்காவும் தங்கச்சி சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சாவாக்கு. ஆனாலும் தெரியல, ஏதோ மனசுக்குள்ள தோணுது. அவங்களும் நிலவை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் ராணி எழுந்து உட்காந்துருக்காங்க. இல்லை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தளபதி மற்றும் மந்திரியார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது 2 பொறுப்புமே இவருக்கு இருக்கும். இவர் தளபதியாக இருந்தவர் அரசரானதுக்கு அப்புறமாக அந்த தளபதி அப்படிங்கிற பதவியும் இந்த ஃப்ரெண்டுக்கு போயிருக்கும். மந்திரி அப்படிங்கிற பதவியும் அரசரானதுக்கு அப்புறமாக இவர் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ 2 பொறுப்பையும் வச்சு தான் கூப்பிடுவாங்க. பட் நாம மந்திரி அப்படிங்கிறதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மந்திரியார் வந்துட்டார் அப்படின்னதும் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமாங்க, மந்திரியாரோட 3வது பொண்ணை தான் அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக சொந்த மகளாவே இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ராணின்னு தான் கூப்பிடணும், மரியாதை கொடுக்கணும், ராணி மாதிரி உட்காரக்கூடாது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால ராணி அப்படிங்கிற அந்த பதவி பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காம ரொம்ப சின்ன பொழுத்தமாக நடந்துப்பாங்க. அப்பாவை பார்த்ததும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஐயோ ராணி நீங்கள் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, அப்பா இங்கே யாருமே இல்லை, உட்காருங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமாக மற்றவங்களெல்லாம் வெளியே போக சொல்லிடுவாங்க ராணி. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த பாருமா இந்த நாட்டுக்கு நீ ராணி இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், நான் அரசர்கிட்ட நான் நல்ல விதமாக நடந்துக்கிறேன், அரசர் இப்போ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்திருக்காரு, ஆனால் அதை தவிர்த்து எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், நீ இந்த நாட்டுக்கு ராணி, எங்கள் எல்லாருக்குமே அம்மா மாதிரி அந்த பொறுப்போடு புரிஞ்சு நடந்துக்கணும். சரிப்பா கண்டிப்பாக அப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்பா இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுதான் வந்துட்டு
நான் அந்த விருந்து அப்போ போட்டுப்பேன். ஏன்னா இளவரசர் வந்து அந்த ஸ்பை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனால அரசர் இளவரசருக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த விருந்துக்கு நீங்கள் சொல்கிற பின்னதான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவரும் சரின்னு செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் சாவாங்கிறவங்க யாருப்போ அப்படின்னதும் திக்குன்னு ஆயிரம் மந்திரியா இருக்கு. அந்த பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற சமயத்தில் இல்லை அரசர் வந்து ஒரு நாட் வந்து வச்சிருந்தாரு, நாட் போடப்பட்ட 2 துணி வந்து வச்சிருந்தாரு. இது ஏது என்னது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ சாவா அப்படிங்கிற ஒருத்தி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் அவங்க யார் என்னன்னு கேட்குறேன், அதுக்கு மேலே நான் வந்து அரசர்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே வந்தவர் இன்னும் வந்து அரசர் எதையும் மறக்கலையா, பழசு எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இருக்காரா, சாவாவோட நினப்பு இன்னும் ஒரு மனசில் தான் இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே வரப்போ கரெக்டாக விசு வருவாங்க. என்ன இந்த நாட்டோட ராணியை பார்த்துட்டு வரீங்களா இல்லை உங்களோட 3வது மகளை பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த விசு வந்து கிண்டல் பண்ணுவார். ஆக்சுவலாக அரசராக பதவி ஏற்றதுமே அரசருக்கு வேற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தான் ராணியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சில வருடங்களே வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமாக அரசர்னா கண்டிப்பாக அரசி இருக்கணும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அரசர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு மந்திரியார் வந்து தன்னோட 3வது பொண்ணு அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசு கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அரசருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா, அவங்க வந்து சில வருடங்களே இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரு காசிப் வந்து அரண்மனைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு, யாரோ முன்னாள் ராணிக்கு விஷம் வச்சுட்டாங்க, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மகளை ராணி ஆக்கிறதுக்காக முன்னாள் ராணிக்கு விஷம் வச்சுட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பாருங்க விசு ஏதோ கிண்டலுக்கு பேசுகிற மாதிரி நீங்கள் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்ல எல்லாம் காலக்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ குயினாக இருக்கிறவங்க அரசருக்கு மகள் வயசு தான், ஆனால் ஏன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பார் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசராக பதவி ஏற்றது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ராணி சில வருடங்களே இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு யாரோ விஷம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காசிப்போ சுற்றிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குயினுக்கு வந்து பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, உங்களுக்குன்னு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான காரணம் போல் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஏன்னா அரண்மனைக்குள்ளே அப்படின்னா நாட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சியை விட அரண்மனைக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ராணி வர்றா அப்படின்னா அவளோட குடும்பமாக அவளை காப்பாற்றுற அளவுக்கு தடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்படி யோசிச்ச சமயத்தில் தான் மந்திரியாரே சொல்லியிருப்பாரு, என்னோட 3வது பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஐயோவே என்னோட மகள் மாதிரி அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அரசரே, ஏன்னா ராணிக்கு யாரும் விச வச்சுட்டாங்க அப்படிங்கிற காசுப் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காசுப் போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால ராணியா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ராணி ஆகிறதுக்கு எல்லாரும் வந்து முன் வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன் என் பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப தான் அரசரும் யோசிச்சிருப்பாங்க, சரி நான் வந்து அந்த பொண்ணை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், எனக்கு அவர் ராணியாக இருக்கட்டும், அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, கண்டிப்பாக மந்திரியார் வந்து பக்கபலமாக இருப்பார் இல்லையா அவர் பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசர் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அரசர் ராணி கிட்ட பேசுவாங்க, ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்களே தவிர்த்து அதை தாண்டி கணவன் மனைவி அப்படிங்கிற எந்த உரிமையும் வந்து ராணி கிட்ட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஜின்முவை தனக்கான அந்த பார்ட்டி அரசர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்காக கூப்பிடுறதுக்காக இளவரசர் வந்திருப்பாரு. வேண்டாம் நான் வரல, நான் வந்து அரசருக்கு பிடிக்காது அப்படிங்கிறப்போ ஜின்மு நீ அப்படி நினச்சிக்கவே கூடாது, நீ நம்ம குடும்பம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அரசர் மனம் நோகாமல் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறப்போ, இளவரசரே நீங்கள் ஏன் அரசருக்கு விழுந்து விழுந்து சேவை பண்ணுறீங்க, நீங்கள் அரசரோட சொந்த பையன், அரசராக பதவியேற்றதுக்கு அப்புறமாக ஒரு திருமணம் நடந்தது, அந்த ராணிக்கும் குழந்தையே இல்லை, சில வருடங்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அரசருக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு, மந்திரியாரோட பொண்ணோட, அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அப்படி பார்த்தா நீங்கள் தான் அடுத்த அரசர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அரசரோட அந்த நம்பிக்கை சம்பாதிக்கணும், அவரோட பார்வை உங்கள் மேலே பண்ணுங்கிற அவசியமே இல்லை, இங்கே சும்மா இருந்தாலே போதும், நீங்கள் தானே அடுத்த அரசர் அப்படிம்பாங்க. இல்லை ஜின்மு, நான் அடுத்த அரசராகிறதுக்காக பாடுபடலை, நீ தான் சொல்கிற அரசர் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் அவரோட பையன்தான், ஆனால் அவரை நான் அப்பான்னு கூப்பிடாம அரசரே தான் கூப்பிடுறேன். அதுதான் அந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் இருக்கிற மரியாதை. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ராஜா குடும்பம் இவங்கள மாதிரி வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அந்த பதவி மரியாதை அப்படின்னால வர்றப்போ நம்ம ரத்த சொந்தமாகவே இருந்தாலும் நம்ம ஒரு 8 விலகி தான் நின்று பார்க்கணும். அரசரை பார்த்துக்கிறது, அவருக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது அடுத்த ராஜாவா நான் ஆகிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்லுவார். அதுக்கப்புறம் விருந்தும் ஆரம்பிக்குது, ஆடல் பாடல்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்குது. ராணி இருந்துட்டு அவங்க மெய்டை கூப்பிட்டு, அந்த பொண்ணுங்களை விட நான் நல்லா ஆடுவேன் தெரியுமா, நான் வேணா போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நீங்கள் ராணி ராணி புரிஞ்சுதா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து ஸ்பெஷலாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னாலும் கால் வந்து தாளம் போனவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆடல் பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக எல்லாருக்கும் வந்துட்டு நீ டோஸ்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் இளவரசரை பார்த்து சொல்லுவாங்க. இளவரசரும் வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து போன அரசரோட மகனான ஜின்முவையும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்முக்கு ஒரு வஞ்சம் மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது நேற்று இன்னைக்கு எல்லாம் வளர்ந்தது கிடையாதுங்க. சின்ன வயசுல விசுதானே வளர்த்தாரு ஜின்முவை, அப்போ இருந்து அந்த வஞ்சத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு. டே ஜின்மு, உன் அப்பாவான இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொன்னது இப்போ இருக்கிற அரசர் தாண்டா, இப்படி நீ அப்பா இல்லாமல் தவிக்கிறதுக்கு அவர் தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாரு. அதனால ஜின்முக்கு
அரசர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது, இளவரசர் மேலேயும் இருக்குது. ஒருவேளை தன்னோட அப்பா உயிரோடு இருந்திருந்தா அரசர் இடத்துல அவர் இருந்திருப்பாரு, இளவரசர் இடத்துல தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்முக்கு வந்து அந்த தோணலை வர வச்சதே இந்த விசு தான். என் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைக்க வேண்டிய இளவரச பட்டம் அப்படிங்கிறப்போ ஜின்மு அமைதியா இரு. அந்த இளவரசன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல நீ தான் இளவரசனாவ, அடுத்த அரச பட்டம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இளவரசரை வீழ்த்துறது கஷ்டமாச்சு அப்படிங்கிறப்போ நடக்கும் நடக்கும் கட்டாயம் நடக்கும். ஏன்னா 23 வயசு ஆயிடுச்சு இளவரசருக்கு. இதுக்கப்புறமாக போருக்கு போகிறது, ஒரு சில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோட எல்லை பகுதிக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை வரும். அதை யூஸ் பண்ணி உங்க அப்பாவை சூழ்ச்சி பண்ணி எப்படி இப்பத்த அரசன் கொண்டானோ அதையே நான் அவன் பையனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே தான் ஜின்மு 3 வயசு குழந்தைய அந்த விசு கையில கிடைச்சப்ப இருந்து இறந்து போன அரசர் மேல இருந்த விசுவாசத்தை மனசுல வச்சுட்டு விஷத்தை ஊட்டி வளர்த்திருக்காரு இந்த ஜின்முவை. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா கோச்சனையும் வந்துட்டு நம்ம சாவாவையும் தான் காட்டுவாங்க. ஒரு கெட்ட கனவு வருது சாவாக்கு. பயங்கரமா துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறாங்க. என்ன கனவுனா, ஒரு கூடு மாதிரி இருக்கு, அந்த கூட்டுல ஒரு பறவை வந்து முட்டையிலிருந்து குஞ்சு பொறிச்சு வந்துடுச்சு, இன்னொரு முட்டையை அதை தள்ளி விட்டுடுது. இது இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் மற்ற லேடிஸோட சேர்ந்து வேலை செய்யறப்போ நேற்று நைட்டு எனக்கு சரியா தூக்கமே வரல, ஒரு கெட்ட கனவு, அதை கண்டதுக்கு அப்புறம் இருந்த தூக்கமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கனவுங்கிறப்போ ஒரு குயிலை பத்தின கனவு அப்படிங்கிறாங்க. என்னது குயிலை பத்தின கனவா? இந்த மாதிரி கனவு அப்படிங்கிறப்ப இவங்க அந்த கனவை சொல்றாங்க. பொதுவாக குயில் வந்து கூடு கட்டி முட்டை வைக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. ஒன்னா காக்காவோட கூட்லேயோ இல்லை வேற ஏதாவது பறவைகளோட கூட்லேயோ கொண்டு போயிட்டு முட்டையை வந்து வச்சுட்டு வந்துடும். அங்கே இருக்கிற தாய் பறவை வந்து இது தன்னோட முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடகாத்து வளர்த்துரும். குயிலோட முட்டையிலிருந்து இந்த குயில் வெளியே வந்ததுமே மற்ற முட்டைகள் எல்லாத்தையும் அந்த கூட்டில் இருக்கிற முட்டைகளை தள்ளி விட்டு உடைச்சிட்டு அந்த கூட்டை இது தனக்கு சொந்தமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கெட்ட கனவு, நல்லா ஆண்டவனை வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனவு கண்டதுல இருந்தே வந்து சாவாக்கு ஒரு மாதிரி மனசு வந்து ஏதோ அடிச்சுக்கிட்டே இருக்கு, தப்பா ஏதோ நடக்க போற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பூவா பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கிறப்ப 2 பசங்க சைட் அடிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, அந்த ஹைட்டான லேடி ஷார்ட்டான லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பசங்க தான். தங்கச்சிக்காரி ரொம்ப ரொம்ப அழகு. அவளை பாக்குறாங்க, ஒரு செகண்ட் நின்று நல்லா நிதானமா பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ அழகா இருப்பா. இவ வாயால என்ன அத்தான்னு கூப்பிட்டா போதும், அத்தான்னு கூட வேண்டாம் ஏன்னு கூப்பிட்டா கூட போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தங்கச்சிக்காரிக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு ஒவ்வொரு பூவா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருப்பாளா. சரி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ வழியில இன்னொரு பூவை பாப்பா, நல்லா இருக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சமயத்துல அந்த பூ இருக்கிற இடமே பயங்கரமா பள்ளமா இருக்குங்க, விழுந்தா ஆள் காலி அப்படிதான் இருக்கு. இவ பூவை மட்டும் நம்ம ஜாக்கிரதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ கால் வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. அங்க ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும், அதை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பா. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இப்படி தங்கச்சிக்காரி அக்கா அக்கா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கூப்பிடுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, கட்டையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயும் தூரத்துல இருந்து சவுண்டு கேட்குற மாதிரி தான் இருக்கு நம்ம அக்கா காரிக்கு. கடைசியில் சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி ஓடி வராங்க. எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஆனால் 2 பேருமே வழி தப்பிடுறாங்க. அம்மா அப்பா கூட தான் இந்த காட்டுக்குள்ளே இவங்களோட இடம்லாம் இருக்குது, லேண்ட் இருக்குது, வேலை செய்ய வந்திருப்பாங்க. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பூ இங்கே இருக்கிறது நல்லா இருக்கு, அங்கே இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து வழி தப்பியும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ உயிர் போகிற மாதிரி இருந்தது. தங்கச்சிக்காரி அக்கா அக்கான்னு கூப்பிட்ட சவுண்டு கேட்டு வந்து இங்கே தங்கச்சி காப்பாற்றியாச்சு. ஆனால் 2 பேருமே சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போகுது அப்படிங்கிற வழி தெரியல. இங்கே சாவா வராங்க, கூட மட்டும் கிடக்குது. பொண்ணுங்க இங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வீட்லேயும் இல்லை. அவ்வளோதான், பெத்தவ மனசுக்கு தெரிஞ்சு போச்சு, குழந்தைங்க எங்கேயோ காணோம், அங்கே தான் வழி தப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே இவர் கோச்சன் வந்து அவர்கிட்டயும் சொல்லிடுறாங்க. உடனே தேடுறதுக்காக இவங்க காட்டுக்குள்ளே வராங்க. இந்த பக்கம் அந்த 2 பசங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு பையனுக்கு தங்கச்சிக்காரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் எவ்வளோ அழகா இருக்கா, அவள் ட்ரெஸ்ஸிங் எவ்வளோ அழகா இருக்கு, அவள் சும்மா நின்னாலே அழகா இருக்கா அப்படின்னு புகழ்ந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பையன் வந்துட்டு டே கனவு காணந்த கண்டிப்பாக தங்கச்சிக்காரியில் உன்னை கட்டிக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு யாரடா பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக தங்கச்சிக்காரி தானே அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு அக்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த 2 அம்மாங்களும் வருவாங்க, தலையை தட்டி கனவு கண்டது போதும் வாங்கடான்னு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அந்த பையன் தங்கச்சிக்காரியை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அப்படியே குழஞ்சு நிற்கிறான். என்னடான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அந்த பையனோட அம்மா வந்து ஷார்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த லேடி தான். அப்போ ஹைட்டாக இருக்கிற லேடி சொல்கிறாங்க, இதுக்குடி பையனை போட்டு திட்டுற, காதல் நோய் வாய்ப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருடா, தங்கச்சிக்காரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அவளுக்கு உன்னை பிடிக்கல. ஒருவேளை அவளுக்கே பிடிச்சிருந்தாலும் அவளையில உனக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன். அவகிட்ட அழகு மட்டும்தான்டா இருக்கு, குணம் இல்லடா அப்படிம்பாங்க. அப்படின்லாம் சொல்லாதம்மா, அது ஒரு பச்சை மண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அம்மாவே எடுத்து பேசுறேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ இவங்க 2 பேர் வருவாங்க, சாவாவும் கோச்சனும் வந்து 2 பொண்ணுங்களையும் காணோம் அப்படிம்பாங்க. என்னது பொண்ணுங்களை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பறந்து கட்டிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே தான் 2 பேர் வழி தப்பிட்டாங்க இல்லையா, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வழி தெரியும், அதை விட்டுட்டு காட்டுக்குள்ளே டீப்பாக வந்துட்டாங்க.
இருட்டியும் இருட்டிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்காக்காரிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பசி எடுக்குது. போ, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது, எனக்கு பசிக்குதுங்கிறப்போ, அக்கா ப்ளீஸ் இப்படி பண்ணாத, அம்மா நம்மளை தேடுவாங்க, கவலைப்படுவாங்க. இப்படி உட்காந்துட்டா இப்படி இருட்டிடுச்சு, இன்னும் நல்லா வந்து இருட்டுறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும், வா அப்படியே நடந்து கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறப்போ, பகல்லையே வழி தப்பிட்டோம், இருட்டிலையாடி வழி தெரிய போகுது, என்னால் வந்து பசியில் நடக்க முடியாது அப்படிங்கிறப்போ 2 சாப்பாடு உருண்டை வந்து தங்கச்சி வச்சுருந்துருப்பாங்க, அதை வந்து கொடுக்குறாங்க. உனக்கு எது அப்படிங்கிறப்போ, இவங்க இங்கே இந்த விவசாயத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க வர்றப்போ சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அக்காவுக்கும் தங்கச்சிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அக்கா கறி அவளோட பங்கை சாப்பிட்ருப்பா. இது தங்கச்சி காரியோடுது. எனக்கு பசிக்கலக்கா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, சாப்பிட்டியா, வா நாம் எழுந்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ அங்கே யாரோ வந்து நிற்கிறாங்க. 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் எல்லாரும் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டே இருக்காங்க 2 பொண்ணுங்களையும். இந்த பக்கம் அங்கே வந்து நிற்கிறது யாருன்னா, இந்த ஜேட் அந்த கல் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு இந்த மலையை தாண்டி போகிறப்போ 2 கொள்ளையர்கள் வந்து நம்ம கோச்சனை வழிமறிப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவங்கள பார்த்ததும் பயந்துட்டு சரி தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்போ தங்கச்சிக்காரி ஓடுறா. அக்கா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்துட்டு தங்கச்சி போகாத, என்னை கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறப்போ அவ நின்று பாப்பா பாருங்க, அவனுங்க கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அக்காவை காப்பாற்ற போனா நம்மளுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடுவா. சொல்லனா 2 வயசு சின்ன குழந்தையா இருந்தப்போ தானே அவள் தங்கச்சி பிறந்திருப்பா. அப்போ ஒரு பாம்பு வந்தப்போ அந்த வயசுல கூட பதட்டப்படாம ஒரு கம்பை எடுத்து அந்த பாம்பை தூக்கி அந்த பக்கம் போட்டிருப்பா இல்லையா, அந்த அளவுக்கு அந்த வயசுலேயே தைரியமா இருந்த பொண்ணு. ஸோ அவள் பிளட்லேயே வீரமும் இருக்கு. நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும், நம்மளை சார்ந்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்கு. என்ன ஆனாலும் நம்மளை சார்ந்தவங்களை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது இருக்கு. ஆனால் இந்த தங்கச்சிக்காரிக்கு பயங்கர செல்ஃபிஷ். நம்மளுக்கு தான் தெரியும் இவங்க 2 பேரும் வேற வேற அப்பாவுக்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இவங்களுக்கு தெரியாது. ஸோ தன் கூட பிறந்த அக்காவை கூட பலி கொடுத்துட்டு தான் தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு செல்ஃபிஷ் தான் இந்த தங்கச்சிக்காரி. ஆனால் அப்போ கூட தங்கச்சி தன்னை விட்டுட்டு போயிட்டா காப்பாற்றலன்னு இருக்கிறப்ப கூட அவளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி போவானுங்க. அவங்க காலை பிடிச்சி இழுத்துருவா. இந்த பக்கம் சொலனா சோல்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து தப்பிச்சு வந்த அந்த தங்கச்சிக்காரி இப்படி எப்படி வந்து கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அக்கா எங்கடி அப்படின்னு கேட்குறப்போ இங்கே சீனை அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. சரி நீ உன் தங்கச்சிக்காரி ஏதோ காப்பாற்றி விட்டுட்ட, உன்னை யாருமா காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்கார்றப்போ ரொம்ப பயம் வந்துடும் அக்காவுக்கு. ப்ளீஸ் என்னை வந்து விட்டுருங்க, நீங்கள் என்னதான் பண்ணீங்கன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன், அவர் கண்டிப்பாக உங்களை வந்து சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உங்களை சும்மா விட மாட்டார், எங்கள் அப்பாவால் பேச முடியாது தான், ஆனால் அவர் கண்டிப்பாக நல்ல சண்டை போடுவார் அப்படிங்கிறப்போ என்னது உங்கள் அப்பா நல்லா பேச முடியாதா, உங்கள் அப்பா பேர் கோச்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் அப்பாவுக்கு வாய் பேச மட்டும் இல்லை காது கேட்கவும் வராது தானே அப்படிங்கிறப்போ ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஐயோ கோச்சனோட பொண்ணாணி, அம்மாடி அம்மாடி எந்திரி பார்ப்பார், குப்பையெல்லாம் ட்ரெஸ்ல ஒட்டிருக்கு, பார்த்து போடா ராஜாதி, இப்படி நேராக போனேன்னு வச்சுக்கோ ஊருக்குள்ளே போயிடலாம், நீ வழி தப்பி வந்துட்ட, நாங்கள் சொல்கிற வழியில் போனீங்கன்னா கரெக்டாக போயிடுவோம் அப்படிங்கிறப்போ அக்கா காரிக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படியோ இவங்க விட்டுட்டாங்களே அதுவே போதும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கோச்சன் கிட்ட இவங்க வாங்கின அடி, அதனால தான் இந்த ஆள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதனால தான் பேர் கொண்டு இந்த கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் கேட்குறாங்க, சொல்லுடி அக்கா எங்கே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாவா கேட்குறப்போ நானும் அக்காவும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம், ஒன்றா இல்லை, நான் வந்து உங்கள் வாய்ஸை கேட்டு இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ அப்படியே நில குழஞ்சு போயிடுவாங்க சாவா. ஆனால் பொய் சொல்கிறா இல்லையா, கொள்ளைக்காரங்க துரத்துனாங்கம்மா, நான் தான் வந்துட்டேன், அக்கா வந்து அங்கே மாட்டிக்கிட்டாமான்னு இந்த தசை சொல்லியிருந்தா கூட அக்காவை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அப்படி சொன்னால் ஏண்டி அவளை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி இவளை திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக போய் சொல்கிறா. ஆனால் கோச்சன் அப்படி குறுகுறுன்னு தன்னோட பொண்ணோட முகத்தை பார்க்குறாரு. அந்த கண்ணு அந்த நேராக பார்க்கறதுக்கு அவள் பயப்படுறதை கண்டுபிடிச்சிட்டு உடனே எந்த இடத்துல இருந்து இவ வந்தாலும் அந்த திசை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. சொல்லானாவை தேடுறதுக்காக அந்த பக்கமாக ஓடுறாரு. ஒரு பக்கம் சொலனாவும் வந்துட்டு இருப்பா இல்லையா, இவர் வந்து பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா. இதுக்கப்புறம் தான் கோச்சனுக்கு உயிரே வரும். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு வருவார். சாவாலாம் கட்டி பிடிச்சிட்டு ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அந்த சமயத்தில் இந்த ஷார்ட்டாக இருக்க லேடி கேட்பாங்க, நீயும் தங்கச்சிக்காரி கூட இல்லை, ஏன் 2 பேர் தனித்தனி வழியில் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அக்கா காரிக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இவன் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வழி தப்பி போகணும் அப்படிங்கிறது சொல்லலை, 2 பேரும் தனித்தனியாக வழி தப்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, எப்படியோ பொண்ணுங்க காணாமல் போனவங்க கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் ஏண்டி காணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அடிப்பாங்க இல்லையா, அதுதான் நடக்குது. அதுக்கு முன்னாடி கையை தூக்கி முட்டி போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அக்கா காரி கேட்குறா, நீ தாண்டி வழி தப்பி போன, கடைசியில் நம்ம 2 பேரும் வழி தப்பி போனோம், ஏன் வந்து நீ தப்பிச்சு வர்றப்போ நானும் அங்கே தான் இருந்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல, இவங்கள தேடி வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்போ சரி இப்போ நீ அம்மாட்ட சொல்லிக்கோ, ஏன் சொல்லாமல் இருக்க, நான் அந்த கொள்ளையர்கள் வந்து நம்மளை தாக்குனப்போ நீ தடுக்கி விழுந்தது கூட கண்டுக்காம விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிக்கோ, ஏன் சொல்லி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாவா வந்து என்ன ஏது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குற சமயத்தில் தங்கச்சிக்காரியாக வந்து மாட்டியெல்லாம் கொடுக்குறதில்ல, இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் அப்படியே பூக்களை பார்த்துட்டே போனோம், அது இங்கே இருக்குது அங்கே இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா பிடிக்கிட்டே வந்தோமா, அப்படியே வழி தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு தங்கச்சிக்காரிக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணுக்காலில் நல்லா அடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
சொல்லனா நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 20 அடி தான் கொடுக்குறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீ தான் அக்கா, உன் தங்கச்சி நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளை நீ தான் கைட் பண்ணியிருக்கணும், அதை வந்து நீ தவற விட்டுட்ட அப்படிங்கிறதுனால உனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் அடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்களா. அப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு அழுக வந்துடும். அதை அந்த தங்கச்சிக்காரி நோட் பண்ணுவா. நம்மளை அடிக்கிறப்ப மட்டும் நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் அழுக வரல, ஃபீல் பண்ணல, அக்காவை அடிக்கிறப்ப மட்டும் ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தங்கச்சிக்காரி அடிக்கிறப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அக்காக்காரி அடிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். வெளியே இருக்கிற கோச்சனுக்கு இருப்பு கொள்ளலை. அவன் வந்து உட்காந்துட்டு போதும் போதும் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணுவார். இல்லை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ என்ன அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாட பண்ணதும் சாவா விட்டுருவாங்க. வெளியே அந்த தங்கச்சிக்காரி தான் ஃபர்ஸ்ட் வருவா. அப்போ பின்னாடியே கோச்சன் வந்துட்டு ஜாடையில கேட்பார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது 2 பேர் ஒட்டுக்காதான் வந்து வழி தப்பியிருக்காங்க, தங்கச்சி பொய் தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. அதை ஜாடையில கேட்குறப்போ இந்த புள்ள தங்கச்சிக்காரி தான் இந்த கோச்சனுக்கு பிறந்தவ, ஆனால் அவளுக்கு இந்த கோச்சன் சுத்தமாகவே பிடிக்கவே இல்லைங்க. என்ன பேசுறீங்க, இப்படி ஜாடா பண்ண எனக்கு புரியாது, நீங்கள் பேசுறது எனக்கு என்னைக்குமே புரிஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவா. அதுக்கப்புறமாக தான் அக்கா வருவா. வந்ததுக்கப்புறமாக காலை தொட்டு கேட்பாரு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா வலிக்கல, ஆனால் நான் வலிக்கிற மாதிரி பண்ணாதான் அம்மா பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான்ப்பா அப்படி பண்ணா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து ஜாடியில் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதாங்கிற மாதிரி கேட்குறாரு. புரியும்ப்பா, நீங்கள் என்னை பார்த்தாலே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியும் அப்படிங்கிறப்போ அந்த அப்பா பொண்ணு பாசம் அப்படிங்கிறது இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் நல்லா தெரியும். அப்புறம் கேட்பாரு நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நான் பயப்படல, இன்னைக்கு நான் அந்த காட்டிலேருந்து வந்துட்டு இருக்கிறப்போ அப்பா அப்பான்னு கூப்பிட்டே வந்து அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க, அதே மாதிரி எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனைன்னு வருதோ அப்போ நான் அப்பான்னு கூப்பிடுறப்போ நீங்கள் அங்கே இருக்கணும், கண்டிப்பாக இருப்பீங்கல்ல அப்படிங்கிறப்போ கோச்சனும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கோச்சனோட தோளில் சாஞ்சிக்கிட்டு நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டாப்பா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இந்த வெளியே வந்த சாவா பார்ப்பாங்களா. சாவாக்கு வந்து இவ கோச்சனோட பொண்ணு கிடையாது, ஆனால் தம் பொண்ணு மாதிரி கோச்சன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போவாங்க. பின்னாடி வந்துட்டு சாவா நிற்கிறது வந்து தெரியாதா இவங்களுக்கு. அதனால அப்பா எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்ப்பா, நானும் தங்கச்சியும் ஆண்டி வீட்டில் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்கிறப்போ பின்னாடி இருந்து சாவா கத்துவாங்க. போதும் போதும் உங்கள் 2 பேரை பெற்றுட்டே நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக அக்கா தங்கச்சி தூங்க போயிருப்பாங்க, தூங்கலை. அப்போ தங்கச்சி கேட்பா ஏன் நீ என்ன போட்டு கொடுக்கலாமா கேட்ட அப்படிங்கிறப்போ போட்டு கொடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உனக்கு மனசே இல்லைல்ல, நானும் தடுக்கி விழுந்துட்டேன், நீ ஒரு கை கொடுத்துருந்தா போதும் நம்ம 2 பேருமே சேர்ந்து தப்பிச்சிருக்கலாம், என்னையே விட்டு போனா அப்படிங்கிறப்போ ஆமாம் ஆமாம் நீ நல்லா ஓடுவ, டக்குன்னு இழந்து வந்துடுவேன் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா வந்து இந்த தங்கச்சிக்காரி. அத்தோட நிறுத்தாம நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்தேன், அப்போ நீ காணும் அப்படின்னதும் அப்பா உன்னை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக உடனே ஓடி வந்தார், இதுவே ஃபர்ஸ்ட் நீ வந்திருந்தா என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக கூட வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அக்கா சொல்றா ஏன்டி லூசுத்தனமா பேசுறேன், அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேருமே 2 கண்ணு மாதிரி. இல்லை அம்மா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப நீ பார்த்தியா, என்னை அடிக்கிறப்பெல்லாம் அம்மா தைரியமாக அடிச்சிட்டாங்க, ஆனால் உன்னை அடிக்கிறப்ப தான் அம்மா கலங்கி போனாங்க, அழுதாங்க, இதெல்லாம் இவ்வளோ வாடி நோண்டி நோண்டி பார்ப்பேன், நீ பேசுறதுல கொஞ்சம் கூட சரியாவே கிடையாது, அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் எப்பவும் ஒரே மாதிரி தான், அது உனக்கு என்னைக்கு தான் புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு படுத்து அக்கா வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் தங்கச்சிக்கு தூக்கமே வராது. அவன் எகேன் எழுந்து உட்காந்து அப்பா ஜெயிட் எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையா இந்த மலையை தாண்டி, அது தலைநகருக்கு தான் அதிகமாக போகுமா, அந்த இடத்துல அந்த கல்லை வச்சு வளையல் தலைக்கு குத்திக்கிற பின்னு இதெல்லாம் செய்வாங்களாம். நான் ஏன் இந்த இடத்துல பிறந்தேன், தலைநகரில் ஏதோ ஒரு இடத்துல நான் ஏன் பிறக்காம போயிட்டேன், ஏன் நான் இப்படி ஒரு வாய் பேச முடியாதவருக்கு பொண்ணா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தனக்குத்தானே ஒரு பச்சாதாபத்தை இவளுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டே இருப்பா. அண்ட் தென் எப்படி நீ தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு தங்கச்சி கறி கேட்டிருப்பா. அதுக்கு வந்து அக்கா சொல்லியிருந்திருப்பா, இல்லை அந்த மலையை தாண்டி தான் அப்பா ஜெயிட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஸோ அங்கே இருக்கிற அந்த கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கோச்சனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அதனால என்ன ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பா. இப்போ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கமாக அந்த வட்டமேஜை மாநாட்டை தான் காட்டுறாங்க. அதில் வந்து மந்திரியாரும் இருக்காங்க, விசுவும் இருக்காங்க, இன்னும் மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அரசர் வந்து பிளான் பண்ணியிருக்காருமா, இந்த ஜேடெல்லாம் எங்கேருந்து வருது, இப்போ சாவா இருக்கிற அந்த ஊர்லேருந்து தான் மலைப்பகுதியை தாண்டி தலைநகருக்கே வருது. இடையில வரப்போ நிறைய கொள்ளையர்கள் இருக்காங்க, அவங்க அந்த ஜேடெல்லாம் திருடிக்கிறாங்க, அது போக மிச்சமீதி தானே வருது, அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக அரசரே வரப்போறாரு. இது வந்துட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த கொள்ளையர்களெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஜெயிடு வர்றதுக்கும் நாடு வந்து இன்னும் வளமாகறதுக்கும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்பில் எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது, அரசரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விசு கேட்டுட்டு வந்து ஜின்மோ கிட்ட சொல்லுவாங்க. இதை ஜின்மோ கேட்டதுமே என் அப்பாவை வந்து அந்த வேட்டைக்கு போனப்போ தான் கொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஜின்மோ, மறுக்கா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி போரில் வெற்றி அடைஞ்சு தளபதியார் வந்தார், அப்போ உங்கள் அப்பா அரசராக இருந்தார், அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு பண்ணி அவர் வேட்டையாடினாரு, ஆனால் அந்த காட்டு பண்ணி அம்பு பட்டதும் உயிருக்காக வந்து ஓடிச்சு, அப்போ நானே அந்த பண்ணியை போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார். அங்கே தான் அவரை வந்து ஆட்கள் சுற்றி வளைச்சு அம்பு விட்டு கொண்டுட்டாங்க. இது இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்கிறது இல்லைங்களா, ஜின்மு கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்காரு. இப்படி இதை சொல்லி 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 ஜின்மு மனசு முழுக்க முழுக்க அரசரை கொல்லணும் அப்படிங்கிற வஞ்சம் வளர்ந்துருக்கு. என் அப்பாவை எப்படி இப்போ இருக்கிற அரசை வந்துட்டு சூழ்ச்சியால்
வேட்டைக்கு போன சமயத்தில் கொண்டானோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பை நான் பயன்படுத்தி கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ சபதம் எடுத்துடுறான். அடுத்த நாள் அரசரை பார்க்கறதுக்காகவும் வர்றான். அரசரே நீங்கள் போகிற ட்ரிப்புக்கு நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னப்பா ஜின்மு நீ ஏன் கேட்குற, அங்கே பெண்கள் இருக்க மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் இருக்காது அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே நான் பண்ண தப்புக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும், நான் வந்து என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்போ அரசர் வேண்டானா சொல்லுவார். ஓகே எங்கள் கூட நீயும் வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பிரயாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அரசர் கிளம்புறாங்க. ராணி கிட்ட சொல்கிறாங்க, ராணி நான் இல்லாதப்ப நீ இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ, அரசரை நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மந்திரியா இருக்கு, பரவாயில்லப்பா நம்ம பொண்ணு மெச்சூரிட்டியாக பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ராணிக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். இதுக்கப்புறம் நான் என்ன வேணா பண்ணலாம், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் பார்ட்டி வைக்க போகிறேன் அப்படிம்பாங்களா. அவங்க மேட்டு இருந்துட்டு, ராணி நீங்கள் ராணி அப்படிங்கிறப்ப அது தெரியுது நீ வா கூட அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த பக்கம் அக்கா கறி பழங்கள்லாம் பறிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த 2 பசங்களில் ஒருத்தன் வந்துட்டு வேணும் கலாட்டா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில இலத்தலையெல்லாம் வச்சு அதில் நெருப்பு வச்சுட்டு போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பட்டுன்னு வெடிக்குது. வெடிக்கிற இலை போல இருக்குங்க, நெருப்பு பட்ட வெடிக்கும் போல இருக்கு. பார்த்து பயந்து கீழே விழுந்துடுவான். அப்போ அந்த பையன் வந்துட்டு, இதை பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சிரிப்பே வந்துடும் அக்கா கறிக்கு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். இவன் பாட்டுக்கு வந்துடுவான். தங்கச்சியை பார்த்துட்டு நீ எவ்வளோ பழங்கள் படிச்சிருக்க அப்படின்னு கேட்டு 2 பேர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் இன்னொரு பையன், அந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்களோட மகன் வந்துட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அரசர் தலைநகரை விட்டு இப்போ நாம் இருக்கிற ஊருக்கு வராங்களாமா. ஏன்னா இங்கே வந்து ஜேட் இங்கிருந்து தானே தலைநகருக்கு போகுது, அது என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக வர போகிறாங்களாமா அப்படின்னதும், இதை வந்து அக்கா கடையில் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் தங்கச்சிக்கு நான் பார்க்கணும், அரசரை பார்க்கணும், எனக்கு ஊருக்குள்ளே போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க இருக்கிறது ஊருக்கு வெளியங்க, கிட்டத்தட்ட காட்டுக்கு பக்கத்தில். அதனால இந்த வழியில அரசர் வரமாட்டார், ஊருக்குள்ளே தான் வந்து வேணா போவார். தங்கச்சியில் ரெடியாக இருக்கா போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா இருந்துட்டு, ஐயோ என்னால் அடி வாங்க முடியாது, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொண்டுருவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அக்கா கறிக்கு ஒரு வீக்னஸ் இருக்காது, என்னென்னா சாப்பிட்றது. அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா கிடைக்கும் ஊருக்குள்ளே அப்படின்னதும், அப்படியே சொல்கிறீங்க, சரி நீ சின்ன பிள்ளை, உன்னை நான் தனியாக அனுப்ப முடியாது, அதனால நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி சொல்லிட்டு வா. இந்த பக்கம் அரசரை காட்டுறாங்க. அரசர் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை அரசர் தன்னோட பொண்ணான சொல்ல நம்ம மீட் பண்ணுவாரா, என்ன ஏதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. அப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட கார் டாஸ்க்கை பற்றி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஈவன் கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்களா அந்த எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீக்கெண்ட் எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறமாக அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். மண்டே வந்து என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிறேன். பிக் பாஸ் வேண்டாம், பார்க்க மாட்டேன், எனக்கு அதை பற்றிலாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த போர்ஷனை பார்க்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிக் பாஸை பார்க்கல அப்படின்னா புரியவும் புரியாது, கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். நான் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். நான் என்னோட Q&A வீடியோலேயே சொல்லியிருப்பேங்க. ஏன்னா அது Q&A வீடியோ மட்டும் கிடையாது, பிக் பாஸ் தமிழ் சீசன் 1லேருந்து சீசன் 9 வரைக்கும் ரஃபாக நான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கூட நான் பண்ணியிருந்திருப்பேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், பிக் பாஸ் அப்படிங்கிறது அந்த வாய்ஸ் கேட்குது இல்லையா, பிக் பாஸோட வாய்ஸ், அந்த வாய்ஸ் கொடுக்கக்கூடிய டாஸ்க் இது வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். உள்ளே இருக்கிறவங்களோட பிஹேவியரை வச்சு அவங்க பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டை இன்டர்வியூ எடுக்கிறப்போ இவங்களால ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஆனால் அப்படி உள்ள விடுறவங்க சில பேர் கடைசி வரைக்கும் பெரிய பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் பிக் பாஸ் என்ன பண்ணுவார்னா தூண்டி விட பார்ப்பாரு, இந்த சிண்டு முடிச்சு விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா இது சீசன் 2ல் நடந்தது. சீசன் 2ல் எல்லாரையும் அந்த ஹாலில் உட்கார வச்சு பிளாஸ்மா டிவியில் ஒரு குறுப்படம் போட்டு காட்டுவாங்க. அப்போது பொன்னம்பலம் அவர்களை ஐஸ்வர்யா யாஷிகா அவங்க 2 பேரும் ஹிந்தியில் வந்து திட்டிப்பாங்க, ஒரு மாதிரி கிளட்டாலா அப்படிலாம் பேசிப்பாங்க. அதெல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா, ஏன்னா சண்டை வரல, யாருமே பொங்கி ஏழலை, ஒருத்தங்க வந்து அவங்க வந்து வேண்டாம்ப்பா பிரச்சனை வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்திருப்பாங்க. அதனால பிக் பாஸை களத்தில் இறங்கி அந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணி சிந்து முடிச்சு விட்டுருப்பாரு. இது எல்லா சீசன்லேயும் நடக்குங்க. இந்த சீசன் வந்து சுவாரஸ்யமாக போகலாம் அப்படிங்கிறப்போ பிக் பாஸை களத்தில் இறங்கி இந்த சிந்து முடிச்சு விடுற வேலையெல்லாம் பார்ப்பாரு. அப்படி இல்லைன்னா டாஸ்க் அப்படிங்கிற பேரில் ரொம்ப நெருக்கமாக லவ் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தோடவோ அக்கா தம்பி பாசத்தோடவோ இருக்கிறவங்கள வந்து வேறு அணியில் போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ சீசன் 9க்கு வருவோம். இதில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த சீசன் 9 கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு பிக் பாஸ் வந்து இது வந்து ட்ரையல் சீசனாக தான் நடத்தியிருக்காரு. எப்படி ட்ரையல் சீசன் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு வந்து எப்படி கண்டஸ்டன்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்கே இருந்தவங்கெல்லாம் இன்ஸ்டாவில் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்தவங்க, யூடியூப்பில் சேனல் வச்சுருந்தவங்க, அப்படிப்பட்டவங்கள தான் அதிகமாக கூப்பிட்டுருந்தாங்க. அது போக விஜய் டிவி ப்ராடக்ட், விஜய் டிவியோட அந்த சீரியலில் நடிக்கிற சில ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள இருந்தாங்க. இந்த சீசனோட ஆரம்பத்துலேருந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டாஸ்க் அப்படின்னு வர்றப்போ அந்த டாஸ்க் வந்து எனக்கு சாதகமாகணும்,
குரூப் டாஸ்க்காகவே வந்தாலும் அந்த குரூப் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா, எனக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுப்பா, எனக்கு வந்து இப்படிலாம் நடந்துருச்சு, எனக்கு அது பிடிக்கல, குரூப்பாகவே இருந்தாலும் இந்த குரூப்லேயே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குரூப்பில் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி சொல்லிட்டே தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்னமோ அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலே இருந்து வந்துட்டு இந்த விளையாட்டை விளையாடிட்டாங்க. சீசன் 4ல் சனம் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனைனாலும் அங்கே போய் நிற்பாங்க. ஏய் நீ எதுக்கு நிற்கிற போ அப்படின்னு சொன்னாலும் அது நீங்கள் சொல்லக்கூடாது, இது பிக் பாஸ் வீடு, நான் எங்கே வேணால் நிற்பேன் அப்படிம்பாங்க. அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அநாயங்காக இருக்கும், கடுப்பாவாங்க. ஆனால் அப்படி தான் நடக்கணும். ஏன்னா அந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அங்கே வந்து பர்சனல் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி நீங்கள் பர்சனல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் சொல்லணும். ஆனால் அப்படி சொன்னாலும் நீங்கள் சொன்னவங்க நாளைக்கு உங்களுக்கு டாஸ்க்கு தான் எதிரி ஆகிறப்போ அதை வச்சு விளையாடுவாங்க. ஸோ பர்சனல் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை. அதே மாதிரி தான் இந்த சீசன் எடுத்துக்கோங்க, சீசன் 9. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ அவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் டீ போட்டுட்டுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏன்டா இப்படி பேசினேன், எதுக்கு இப்போ என்ன டீ போட்டு கூப்பிட்டா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு டீ போட்டதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து நின்றுருந்தாங்க. அப்படின்னா ஐயோ 4 பேர் சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, இது வெளியே வேறு மாதிரி போயிடுமோ, பெண்கள் மத்தியில் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு அடுத்தடுத்து ஆட்டத்தை வந்து சிலர் மாற்றிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சீசன் 9ல் வந்து எல்லாரும் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தாங்க. கோவம் வந்தால் புத்தி மலிங்கிடும் அப்படிம்பாங்க. ஆனால் சிலர் வந்து கோவத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் மேக்ஸிமம் எல்லாருமே கோவம் வந்து அப்படியே ரொம்ப ஹைப்பராகி கத்துற மாதிரியே இருந்தது, ஒரு சிலரை தவிர்த்து. சரி, இப்போது வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குள்ளேயும் வருவோம். இப்போ இருக்கிற சில பேரை மட்டும் நான் சொல்கிறேங்க. பிரஜனை வந்து எதுக்கு அனுப்புனாங்க, சாண்ட்ராவை அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கப்புலாக, அதாவது திருமணமான கணவன் மனைவி வந்து பிக் பாஸ் சீசனுக்குள்ளே தமிழில் வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மற்ற லாங்குவேஜை பற்றி எனக்கு தெரியலைங்க. ஆனால் கணவன் மனைவி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறப்ப நான் யோசித்தேன் எதுக்கு அப்படிங்கிறப்போ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சாண்ட்ரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆங்கர் இஷ்யூ இருக்குது. அவங்க வந்து ரொம்ப படபடன்னு ஆயிடுறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது போல இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்கிட்டே சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் சேனல் அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கர ஸ்மார்ட். அது அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ராக்கு தான் பிக் பாஸ் கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன் பிரஜனுக்கு கொடுத்துருக்கலாமே, பிரஜனுக்கு புரிய வைக்கிறதே கஷ்டம். ஏன்னா வெளியே வந்த சாண்ட்ராக்கு நான் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்கில் இருக்கேன், எனக்கு ஒரு பார்ட்னரை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ நீ எனக்கு பார்ட்னராக இருன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது சாண்ட்ராக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டாஸ்க்கை பயங்கரமாக பண்ணி முடித்தாங்க. ஒருவேளை சாண்ட்ராக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருக்குமே வந்து சந்தேகமே வரல. அந்த அளவுக்கு அந்த கேம் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காரை வச்சுட்டு பிரஜன் ஒரு கெமியை வந்து எவிக்ட் பண்ணுற சீனில் சாண்ட்ரா பயங்கரமாக கதறி எழுதிருப்பாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த அளவுக்கு அலறாங்களே இது உண்மையா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தோணுச்சு. அண்ட் தென் பிரஜன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாக தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவங்க அழுகாட்சிக்கு பிரஜன் வெளியே போனப்போ தான் அழுதாங்க, அப்போவே மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து பிரஜனை கட்டி பிடிச்சாலப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அங்கேயும் எனக்கு வந்து கொஞ்சம் இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஒருத்தங்க அழுகிறத வந்து நடிப்புன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு, நம்மளுக்கு தெரியாமல் சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம அவங்க இடத்துலேருந்து ஃபீல் பண்ணுறதில்ல. எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எகைன் பிரச்சனை வந்து எவிக்ட் ஆனார். அந்த வீக்கில் அவர் எவிக்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஸ்கூல் டாஸ்கில் பிரின்சிபலாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் எவிக்ட் ஆகி போகிறப்போ ஒரு ஜாடை கட்டிட்டு போயிருப்பார் சாண்ட்ரா கிட்ட. அவர் வெளியே வந்ததுக்கப்புறமாக இன்டர்வியூவில் கூட நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து ஹக் பண்ணிட்டு பேசினேன். ஏன்னா ஹக் பண்ணிட்டு பேசுகிறப்போ மைக் வந்துட்டு அமுங்கிருங்க. அவங்க வந்து ஹக் பண்ணிட்டு காது கிட்ட ரகசியமாக பேசினாங்கன்னா நம்மளுக்கு சத்தியமாக கேட்காது. ஆனால் அவர் ஒரு ஜாடையாகவும் பண்ணியிருப்பார். அவர் கையை வந்து அப்படியே பிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பார். அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் வெளியே வந்தப்போ இவர் இன்டர்வியூ கொடுத்தப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது ஆமாம் நான் ஒன்று சொல்லிட்டு வந்த சாண்ட்ரா கிட்ட, சாண்ட்ராக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பூடகமாக பேசியிருப்பார். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமாக பிரஜன் அவர்களோட சட்டையை வச்சுக்கிட்டு சாண்ட்ரா ஒரு ப்ளே பண்ணாங்க இல்லையா, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு வேளை என் கணவனை எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என் கணவனை நினச்சிட்டு நான் இருக்கேன், அவரை நான் பிரிஞ்சது கிடையாது, என் குழந்தைங்களை என் ஹஸ்பண்டை நினச்சிட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு லவ் கேம் தானே, அவங்க உண்மையான கப்பிள் தான். பிக் பாஸ்குள்ளே வந்தவங்க எப்படி திடீர்னு ஒரு லவ் கேம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு காதல் விளையாட்டு, என் கணவனை வந்து என் கூட இருந்து பிரிச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேம் பிளேயை பண்ண ஒரு சிம்பத்தி ஓட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்காக அவர் சொல்லிட்டு போயிருப்பாரோ பிரஜன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாக அந்த சட்டையும் கையுமாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் என் குழந்தைங்களை பற்றி பாண்டிங்கன்னு கனி மேலே பழி போட்டப்போ கூட அந்த சட்டை கையிலேயே இருக்கும்.
கனி பேச ஆரம்பிக்க நீங்கள் பண்ணது தப்புங்க தப்புங்கன்னு சொல்கிறப்போ அந்த சட்டையை அவங்க மாட்டிப்பாங்க. அதையும் நான் பார்த்தேன், நோட் பண்ணேன். ஓகே, அப்போது ஹஸ்பண்ட் இல்லைன்னா எல்லாரும் என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் தென் என் கூட இருந்த ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாரு, நான் அவரை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அதாவது காதல் ஜோடிகளை பிரிச்சுட்டா அங்கே ஒரு சேட் ஃபீலிங் வரும் இல்லையா, அதை வச்சு தான் இந்த கேம் பிளே பண்ண சொல்லி பெஜன் சொல்லிட்டு போயிருப்பாரோ. ஏன்னா அவர் ஜாட பண்ணுவாருங்க, அவரோட கையில் 2 கை கோத்துட்டு ஒரு கை கூட அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டி புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொல்லுவார். ஸோ நான் இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். டாஸ்க்குன்னு வர்றப்போ சாண்ட்ரா நல்லாவே ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறமாக குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வரப்போ பிரஜன் வந்து சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறமாக அடுத்த வீக் கேம் பிளே மாறிச்சு. பார்வதி கூட அதிகமாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அமித் கூட நிறையா பேசினாங்க, அமித் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுவும் பிரஜன் அவங்க போனதுக்கு அப்புறமாக அமித் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. பார்வதி கிட்ட பேசுகிறப்போ இந்த ஒரு டைலாக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏய், அவன் தான் வேணும் இவன் தான் வேணும்னு அலையாதடி, டைம் வரப்போ உனக்குன்னு ஒருத்தன் கிடப்பான், அது வரைக்கும் அலையாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லுவாங்க. இதை நான் பார்த்தப்போ அச்சோ பார்வதி சண்டை போட போகிறா போல இருக்கு, கிட்டத்தட்ட ஏதோ ஆம்பளைங்களுக்கு அலையிறவ மாதிரி இவங்க சாண்ட்ரா சொல்லிட்டாங்களேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பார்வதி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் இல்லை நான் ரொம்ப அலையிறேன் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை அந்தளவுக்கு அந்த பாண்டிங் இருக்குது போல இருக்குது, அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது பார்வதின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமாக நாமினேஷன் பண்ணுறப்போ ஓப்பன் நாமினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பர்ஃபார்மன்ஸ் வகையில் வந்துட்டு பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தென் இந்த யாருக்கு வெளியே பிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஷன்லாம் வர்றப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சாண்ட்ரா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணை சிமிட்டி பயப்படுறது, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஆக்டிங் தான், அதை அப்புறம் தள்ளி வச்சிடலாம். மைண்ட் கேம், மைண்ட் லெவலில் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பேசுவாங்க. அங்கே தான் சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் லைட்டாக முட்டிக்கிட்டு இந்த பிஆரோட அந்த விஷயத்தில் அது வந்து கமருதீனுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ இவங்க கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்டில் இருந்தார். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவங்க பார்வதி அவங்களுக்கு வரலாம். பார்வதி அப்படிங்கிற பொண்ணை நான் எப்படி பார்த்தேன்னா, நான் எப்படி இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உன்னை பண்ணிடுவோம், பின்னாடி நடக்கிறத பின்னாடி பார்த்துக்குவோம். அப்படி எந்த பையலாவது வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் நான் தானே பண்ணேன், நான் தானே அனுபவிப்பேன், என் இஷ்டம், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான கேரக்டராக தான் நான் பார்த்தேன். நான் பார்த்த 90 நாளும் நான் பார்த்ததை வச்சு நான் இதுதான் சொல்வேன். நமக்கு ஒன்று தோணுது, இப்படி தான் பண்ணும், நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு கமருதீன் பிடிச்சிருக்கு, அவன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது, நான் அவன்கிட்ட அப்படி தான் இருப்பேன், நான் தானே இருக்கேன், நீ பார்க்காத, நீ அதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வர்றதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு தான். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் 2 வீக்கெண்ட் எபிசோட், அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 வீக்கெண்ட் எபிசோட் தான் இந்த பொண்ணு அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமாக போய் உடஞ்சி உட்காந்தாலும், அதுக்கப்புறமாகலாம் அந்த பயமும் அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இடிக்குது, கமருதீன் மேலே ஜெனியூனான ஃபீலிங் இருக்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி சபரி ரகட் பாயாக சுற்றிட்டு இருந்தப்போ, நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ரகட் பாயாக இருக்கீங்களா, அது ஒரு லைக்கிங்ஸ் வந்து எனக்கு உங்கள் மேலே வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து புரியல, ஒருவேளை சும்மா சொல்கிறாங்களா, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. சபரி சிரிச்சுட்டு அது என் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் கமருதீனும் அப்படிதான், ஒரு பக்கத்தில் அரோரா கிட்ட பேசுகிறாங்க, ஃப்ரெண்டுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட வியானா கிட்ட கூட நீ என்கிட்ட பேசியிருந்தேன், எனக்கு எதுக்கு இந்த 2 பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்வதிக்கும் தெரிய வருது. ஆனால் பார்வதி இதை பெருசுப்படுத்தலை. நீங்கள் பாருங்களேன், உண்மையாக காதலிக்கிற பொண்ணு, உண்மையாக நான் அந்த பையனை காதலிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் விளையாட்டுக்கே இருக்கட்டுமே, சும்மா விளையாட்டுக்கே இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்காகவே அந்த பையன் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியாது. நீ எப்படி சும்மா நாள் இருந்தாலும் நீ அவகிட்ட போய் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தான் வந்துட்டு ஒரு கோபம் வரும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே. கணவன் மனைவியோ காதலர்கள் இருந்தாலும் நமக்கானவங்க நமக்கு மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பொண்ணு அப்பொழுதைக்கு லைட்டாக மறைச்சாலும் அது பெருசாக எடுத்துக்கல, அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வரல. அதை வச்சு நான் கமருதீன் மேலே ஜெனியூன் ஃபீலிங்காக தான் இருந்தேன், ஆனால் கமருதீன் பாரு இப்படி போய் மற்ற பொண்ணுகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான், வியானா கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கானே அப்படிங்கிற அந்த பொண்ணு இங்கே பிரச்சனையாகவே கொண்டு வரல. ஸோ அவளுக்கு அது பிரச்சனையாக படலையா, இல்லை அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட மைண்ட் வந்து அவ்வளோ அதெல்லாத்தையும் வந்து இட்ஸ் ஸ்கூல்ப்பா அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணோட மைண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கமருதீன் அப்படிங்கிற பர்சன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், நல்லா ஃபிசிக்கல் கேம் விளையாடுவாங்க. ஆனால் அவருக்கு கோர்வையாக பேச தெரியாது, நிறையா மறந்து போயிடும். அவருக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், இது இப்படி தான் நடந்தது, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லணும். அண்ட் தென் கண்மூடித்தனமாக கோபம் வரும், கோபம் வந்தால் கண்ணு மறைச்சிடும், கொஞ்சம் மட்டுத்தனமான ஆளும் கூட. ஏன்னா அதனால தான் கோர்ட் டாஸ்கில் கூட டே எனக்கு லாயராக வந்திருக்கு, இதெல்லாம் பேசுதான், இப்படியெல்லாம் பேசுதா அப்படின்னா அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, எடுத்து ஊட்டி விட்டுருப்பாங்க பார்வதி. அதை தான் கார்ட் டாஸ்க்லேயும் பண்ணாங்க. சாண்ட்ராவை தள்ளி விட்டுட்டாங்க, அது வந்து 100% கோவத்தில் தான் பண்ணாங்க, டாஸ்க்குக்காக பார்வதி பண்ணலை. பார்வதி ஆரம்பிச்சதுக்கப்புறமாக தான் கமருதீன் ஆரம்பிச்சிருப்பாங்க தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நல்லா பாருங்கள், நான் அந்த எபிசோடு மட்டும் 2 வாட்டி வாட்ச் பண்ணேன். ஏன்னா ஒரு வாட்டி பார்க்குறப்போ எமோஷனலாக கனெக்ட் ஆகி பார்ப்போம், 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணுறப்ப தான் தெளிவாக அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த போர்ஷனை மட்டும் பார்த்தேன்.
பார்வதி தள்ளி விட ட்ரை பண்ணுவாங்க. 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பொண்ணுங்க வந்து இன்னொரு பொண்ணை விட கொஞ்சம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் பார்வதி சாண்ட்ராவை தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. வெளியிருந்து கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா ஓரளவுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமாக கமருதீன் அந்த பக்கம் இருந்து வந்து வெளியே இருந்து கதவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு சாண்ட்ரா ஹோல்ட் பண்ணுறாங்க. பார்வதியால் மட்டும் தள்ளிவிட முடியாது, பார்வதி தானே ஆரம்பிச்சா, நாம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க, தள்ளியும் விட்டுருப்பாங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சாண்ட்ரா பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்வதி ரியலைஸ் பண்ணுறாங்க, அதாவது செயல்பட்டாச்சு, நாம் பண்ண செயலுக்கான விளைவு வந்து எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேரக்டர் எப்படி, ஒரு விஷயத்த பண்ணிடலாம், பின்னாடி வர்றது பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கேரக்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது பண்ணதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக காரில் உட்காந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, இது ஒரு புஷ், நாம் அவங்கள தள்ளி விட்டோம், ஏன்னா நம்மளுக்கும் கில்லர் காயின் டாஸ்கில் இப்படி தான் நடந்தது, நம்ம கேமுக்காக பண்ணோம், நாம் கேமுக்காக இவங்களை தள்ளி விட்டோம், அப்போ தான் காரில் நாம் உட்கார முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்காக பண்ணோம், இது கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணால் பேனிக் அட்டாக் வருங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சு தானே பண்ண போகிறோமா, கேம்னா இப்படி தானே இருக்கும், நம்ம ஃபிசிக்கல் கேமில் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கமருதீன் கிட்ட. அது என்ன பண்ணுறாங்கன்னா கேமராவுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் கேட்குறப்போ கமருதீன் மாற்றி பேசிடக்கூடாது. ஏன்னா கமருதீன் வந்து ஃபஸ்ட்டு தள்ளி விடலாம் அப்படிங்கிறத அவர் இனிஷியேட் பண்ணலை. நீங்கள் எகைன் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்காக நான் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணல. கமருதீன் பண்ணது அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தனம் தான் அது. ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது பார்வதி. நல்லா தலையெல்லாம் தூக்கி கட்டிட்டு அவங்கள இடித்து தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை நோட் பண்ணிங்கன்னா ஹோல்ட் பண்ணாங்க. கடைசியில் சாண்ட்ராவுக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ புரிஞ்சுதுன்னா கமருதீனும் இறங்குனதும் நம்ம வீக் ஆகிடுவோம், 2 பேர் சேர்ந்து நம்மளை தள்ளி விட்டுறப்ப நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தில் நான் அங்கே வச்சு என்ன பார்த்தேன், இப்போ சாண்ட்ரா இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு பேனிக் அட்டாக் வருமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கருக்குன்னு ஒரு விஷயம் வந்து பயம் வரும். நான் ரொம்ப அமைதியாக இருக்கிற இடத்துல நான் பாட்டுக்கு ஒரு ஜோனில் இருப்பாப்பீங்க, அதை விழுந்ததுன்னா ஐயோ அம்மா அப்படின்னு பக்குன்னு ஆகும் எனக்கு. அது பேனிக் அட்டாக்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரத்தில் வந்து நார்மல் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு நம்ம ஹார்ட் பீட் நம்மளுக்கே கேட்கும். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எப்படி குழந்தை பெற்றுக்கிட்ட, உன் புருஷன் கூட நீ என்ன பண்ணி பெற்றுக்கிட்ட, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. இப்போது கமருதீன் பார்வதி வெளியே வந்து டாட்டா பை பை, நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் 19 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, 2 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து அங்கே விழுறப்போ என் புருஷனை பேசுகிறான், ஏன் குழந்தைங்களை பேசுகிறாங்கிற கோவம் வரும். இங்கே வந்த பழக்க வழக்கத்துக்கு நீ எப்படி பார்வதியை பேசலான்னு கமருதீன் வர்றப்போ, நீ எப்படி கமருதீனா பேசலான்னு பார்வதி வர்றப்போ, தான் புருஷ குழந்தைங்களை பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன் புருஷ குழந்தைங்கன்னு இல்லை, அம்மா அப்பா இழுத்தாலும் வரும், என் அண்ணன் தங்கச்சிங்க இழுத்தாலும் வரும், இந்த மாதிரி வரும். இப்போ சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறப்போ இவர் கமருதீன் காமம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த காமம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கமருதீனை ஹிட் பண்ணுச்சானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் பண்ணுச்சு. எப்படி ஹிட் பண்ணுச்சுன்னா கமருதீன் காமருதீன் அப்படிங்கிற மாதிரி வெளியே டேக்லைன் போயிடுமோ, ஏன்னா பேர் வரைக்கும் அது பொருத்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்த்தைகள் அடுத்தடுத்து வருது. சில சீக்ரெட்ஸ் நம்ம வந்து நினச்சிக்கிறாங்க, அது சீக்ரெட்ஸ் கிடையாது. அதில் பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னது அது வருது. பார்வதிக்குன்னு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா சாண்ட்ரா இதுக்கப்புறம் விட்டோன்னா இன்னும் நம்ம பேசினதெல்லாம் வெளியே வந்துடுமோ, கமருதீன் நம்மளுக்கு எகேன்ஸ்டாக திரும்பிடுவானோ, நான் இவளை வந்து இவ கூட ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே கிட்டத்தட்ட இருக்கேன், நானும் இவ்வளோ ஒரு புருஷன் பொண்டாட்டி அளவுக்கு இருக்கும், வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கும், நான் அவளுக்கு அப்படி சொல்லியிருக்கேன், இவன் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காளே அப்படிங்கிற மாதிரி கேம் விளாண்டுட்டான் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து அது தப்பாக போயிடும் இல்லையா. வெளியே மக்களான நம்மளுக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கமருதீன் கிட்ட பழகிட்டு அவனை பற்றி இங்கே வந்து தப்பாக பேசுகிறாளே அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஷோவில் அந்த கமருதீன் ரியலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எகேன்ஸ்டாக திரும்பிட்டான் அப்படின்னா அது வந்து நம்ம மேலே ஸ்டாம்ப் பண்ண மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணியிருக்கு, இதுக்கு மேலே சாண்ட்ராவை பேச விடக்கூடாது. அட் த சேம் டைம் சாண்ட்ராவை தள்ளுறப்ப நல்லா வந்து கமருதீனை கூட விட்டுடுங்க, பார்வதியை பாருங்க, அந்த முகத்தில் அந்த கோபம் வெறி, நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா, இல்லை யாராவது பலார்னு அடிக்கிறப்போ நம்ம அவங்கள திருப்பி அடிக்கலாங்கிற கோபம் வரும் இல்லையா, அந்த வெறி அங்கே முகத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சபரி கேட்டிருப்பார் அடுத்த நாள், சரி சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டுட்ட, கீழே விழுந்து அவுட்டு தானே, அப்புறம் இதுக்கு நீ கதவை பிடிச்சி இழுத்த அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட பாயிண்ட் இல்லை, அவ்வளோதான் நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டோரை க்ளோஸ் பண்ணுறேன்னா அதாவது வீட்டை விட்டு தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி, உன்னை நான் அவமானப்படுத்துகிறேன், நீ மறுபடியும் ஏறிடக்கூடாது இல்லையா, ஏன்னா அப்போவும் உங்கள் மைண்டு வேலை செய்யுது பார்வதிக்கு, நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன், நீ எங்கேன்னு ஏறி உட்கார்றத வந்து பிக் பாஸ் அலோவ் பண்ணிட்டாருன்னா என்ன நீயே இறங்காமல் தள்ளி விட்டுருக்கேன் இல்லையா, அது ரூல்ஸ் பிரேக்கு, இந்த டாஸ்க்லாம் நாங்கள் அப்படி சொல்லலை,
உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள்லாம் அவங்களா தான் இறங்கணும், நீங்கள் தள்ளி விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க டோரை பிடிச்சி பயங்கரமாக இழுத்தது. ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இழுத்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கமருதீன் கிட்ட உட்காந்து இப்படி பண்ணோம், புஷ் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு கமருதீன் தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார் அந்த டாஸ்க்கை விட்டு. அதுக்கப்புறமாக திவ்யா அவர்களும் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தாங்க. அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் அன்சீன் இதில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அதை எபிசோடில் பெருசாக இது பண்ணி காட்டலை. அவங்களும் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக சுபிக்ஷாவும் அரோராவும் இருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா கிட்டையும் அரோரா கிட்டையும் எங்கே இந்த டாபிக் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அரோரா சுபிக்ஷா ஒரு இடத்துல கரெக்டாக கார்னர் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் அவங்க உங்களோட உறவு முறையை தப்பாக கொச்சைப்படுத்தி பேசினதுனால தள்ளிவிட்டீங்களா கோபத்தில்? ஏன்னா அப்போ நீங்களும் பேசியிருக்கீங்க. ஆரம்பிச்சது சாண்ட்ராவா நீங்களும் என்னன்னு தெரியாது. இப்போ பேச்சாவே இருந்திருக்கணும். ஏன்னா நீங்களும் கேவலப்படுத்தி பேசிட்டீங்க, அவங்களும் பேசினாங்க. அந்த கோவத்தில் தள்ளிவிட்டீங்களா இல்லை இந்த கேமுக்காக தள்ளிவிட்டீங்களா அப்படிங்கிறப்ப பார்வதி அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. மாற்றி பேசுவாங்க. இல்லை கேமு இது ஸ்ட்ராட்டஜி, கேமுக்காக தள்ளிவிட்டேன். இல்லை ஆனால் என்ன பேசுனது கோவத்தில் தள்ளிவிட்டேங்கிறப்ப சுபிக்ஷா கரெக்டாக அந்த பாயிண்ட் பிடிச்சி கேட்டுருவாங்க. நீங்களே தெளிவாக இல்லை சொல்லுங்கள், எதுக்கு தள்ளிவிட்டீங்க, இந்த 2 விஷயத்தில் எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ பார்வதி சுதாரிச்சுட்டு இதுக்காக நான் வெளியே போனால் கூட பரவாயில்ல, வீக்கெண்டில் நான் சார்கிட்ட நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், இங்கே அதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லி ஒரே பாயிண்டில் முடிச்சிடுவாங்க. ஆனால் பார்வதிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் போகும், நம்மளுக்கு இது பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்காக வந்தால் கூட வினோத் கிட்ட மட்டும் ஸ்டேஜில் எகிரி இருப்பாங்க. ஆனால் அப்போ கூட கடைசியில் அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னா வினோத் கமிட்டியில் கூப்பிட்டு போகிறப்போ அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாடா, அவள் ஏற்றி விட்டுதாடா நீ பண்ண அப்படின்லாம் சொல்கிறப்போ பார்வதியில் இறங்கி செய்கிற ஆள், இறங்கி பயங்கரமாக பேசுகிற ஆள், கை கட்டிட்டு பேசாமல் போய் படுத்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. வீக்கெண்ட் எபிசோட் வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டான்ஸ் ஆடிட்டெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சார் வர்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த பிக் பாஸ் மியூசிக் வரும் இல்லையா, அப்போ இவங்க சோஃபாவில் உட்காருவாங்க. 2 பேர் தனித்தனியாக உட்காருவாங்க. 2 பேர் 2 கார்னரில் உட்காருவாங்க. இந்த பக்கம் கார்னரில் பார்வதி உட்காருவாங்க, அந்த பக்கம் கார்னரில் தான் கமருதீன் உட்காருவாங்க. விஜய் சார் தான் 2 பேர் சேர்ந்து உட்காருங்க அப்படிங்கிறதே சொல்லுவார். ஆனால் வீட்டாட்கள் முன்னாடி நாங்கள் சில் தான், நாங்கள் கூல் தான், நாங்கள் எதுவும் தப்பெல்லாம் பண்ணல, இதில் ஒரு பெரிய தப்பு இல்லைங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர்த்து 2 பேர் பயந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் என்ன பார்வதிக்கு ஒரு நம்பிக்கைன்னா நம்ம பேசி சமாளிச்சிடலாம்னு நினச்சாங்க, சமாளிக்க முடியல. ஆனால் அந்த ரெட் கார்டு அப்படின்னு காட்டுறப்போ ஒன்றுமே அவங்களால பேச முடியல. நான் ரெட் கார்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் எகேன் திவ்யா ஏதோ நான் சார்கிட்ட பேசினேன் நீயே மறைச்ச அப்படிங்கிறப்போ அப்படின்னு சண்டை தான் போட வருவாங்க. அப்பவும் பார்வதி ஃபீல் பண்ணல. ஆனால் திவ்யா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, வீட்டை விட்டு போ அப்படிங்கிறது, அது பார்வதியில் ஏற்றுக்க முடியல. நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியல. அதுதான் அந்த கர்மா அப்படிம்பாங்க இல்லையா, நான் இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன், உனக்கு பண்ணனா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பார்வதியால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. உனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, நீ வீட்டை விட்டு போகணும், இங்கே இருக்க உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு திவ்யா பேசிடுவாங்க இல்லையா. அதனால உடனே கை கட்டு பேசாமல் திவ்யாவை பார்ப்பாங்க. இப்போ நான் அதில் பேசுனதுக்கு அப்புறமாக வேணால் நீங்கள் அந்த வீடியோவை போய் நீங்கள் ரீவாட்ச் பண்ணுங்கள், அந்த எபிசோடை மட்டும். நீ வீட்டு விட்டு போடி அப்படின்னு ஒரு வார்த்தை திவ்யா சொன்னதுமே அவ்வளோதான், பார்வதி அப்படியே ஆஃப் ஆகிட்டு அப்படியே பேசாமல் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அடுத்து பேச முடியாது. நான் போக மாட்டேன், நீ போ, இது வேறு பிரச்சனையாக இருந்தால் அப்படி தான் பார்வதி சொல்லியிருப்பாங்க, அங்கே சொல்ல முடியல. அதுக்கப்புறமாக எங்கேயோ போவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கா இல்லை இவங்க ட்ரெஸ்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கான்னு தெரியல, அதை எபிசோடில் காட்டல. அதுக்கப்புறமாக தான் பார்வதி மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்குறப்ப கூட விக்ரம், அரோரா, திவ்யாலாம் அவங்க அலறாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டாம், அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அப்படிங்கிறப்ப கூட இவங்க நான் உனக்கு பண்ணதுக்காக தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையால் எல்லாரையும் ஸ்டாப்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க அந்த மன்னிப்பை கேட்டு. அதாவது அந்த அறிக்கையை நான் முடிச்சிடுறேன், மன்னிப்பு கேட்குறது அவங்கள பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்குற ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அப்படிம்பாங்களே, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறமாக கமருதீன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, பேசுனா இது சரிப்பட்டு வராது, நம்மளால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் சில வார்த்தைகள் விட்டுருவோமோ, மன்னிப்பு கேட்குறதும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. கடைசியில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வெளியே போகிறதுக்காக நிற்கிறப்போ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் அந்த எபிசோடை வாட்ச் பண்ணப்போ ஒருவேளை பிக் பாஸ் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லைன்னா ஹவுஸ்மேட்ஸில் யாராவது ஒருத்தங்க வருவாங்களோ, இல்லைன்னா அந்த ஃபோட்டோ கொடுப்பாங்களோ அதாவது கொடுத்து அனுப்பாங்களோங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லை, 2வது டைம் ரீவாட்ச் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீனுக்காக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா கமருதீன் அங்கே வினோத் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்திருப்பார், சரி வருவான் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் கமருதீன் பார்வதி திரும்பி கூட பார்க்கல. வெயிட் பண்ண பார்வதி, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பார்வதி வெயிட் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் பிக் பாஸ் வாய்ஸ் குட் பை பார்வதி அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு கூட வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். இது நம்ம கெஸ் தானே பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் கல்லெல்லாம் தூக்கி வீசினதாக சிலர் சொல்கிறாங்க, அதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நான் பார்க்கலைங்க, ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை ஆகிட்டான் கமருதீன் பார்வதி பேச்சு கேட்டு தான் நாசமாக போயிட்டான் அப்படின்னா அவருக்கு அறிவில்லை. இந்த எப்படி சொல்கிறது, சொல் புத்தி சுய புத்தி அப்படிங்கிறது 2 இருக்கணும்.
யார் என்ன சொல்கிறாங்க அது சரியா தப்பு அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்குற அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதான் சுய புத்தி வந்து பகுத்தறிஞ்சு பார்க்கும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு தான் வாழ்க்கைக்கு எடுத்துட்டா அப்படின்ட்டு எல்லா பிளேமையும் பார்வதி மேலே போடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. பார்வதி பண்ணது தப்புனா அது ஈக்குவல் தப்பு கமருதீனும் பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு கமருதீன் உள்ளே வர்றப்போ கமருதீனை பார்த்து சாண்ட்ரா கத்துனாங்க இல்லையா, அது நிறைய பேர் ஆக்டிங்னு சொல்கிறாங்க. பட் என்ன வரைக்கும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் நம்மளை கண்டு மீனே கொடுத்தம் பேசியிருக்கான். நீ எப்படி குழந்தைய பெற்றுக்கிட்ட, காம பண்ணி தானே பெற்றுக்கிட்ட, உன் புருஷன் கூட நீ என்ன பண்ணி பெற்றுக்கிட்ட அப்படின்னாலாம் ஒருத்தன் என்ன கேட்குறான். அவனை நான் பார்க்குறப்போ எனக்கு தெரியுது நான் செக்யூர்டான இடத்துல இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் அவன் திரும்பி வந்து எதுக்கு என்னை பற்றி எப்படி பேசினேன், எதுக்கு அந்த வார்த்தையில எடுத்தேன்னு கேட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க கத்துனது வந்து எனக்கு நடிப்பாக தெரியல. அது ஓகே. அடுத்தது பார்வதி இந்த ரூம்குள்ளே வர்றப்போ ஐயோ வரால போயிடலாம் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போனதும் எனக்கு ஒரு 50-50 தான். ஒரு 50% நடிப்பாக இருக்கலாம். அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் அவங்களுக்கே கொடுக்குறேன். ஒரு 50% மட்டும் இந்த பார்வதி வந்து எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க, எதுக்கு தேவையில்லாம எங்களை பற்றி பேசுனீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருவாளோ அப்படிங்கிற பயத்தில் சாண்ட்ராவை பாத்ரூம்குள்ளே போனாங்களா. அதையும் வந்து ஓகே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனால் வீக்கெண்ட் எபிசோட்லாம் முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சார் பிரேக் தான் விட்டு போயிருக்காரு. ரெட் கார்டு காமிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான குட் பை கூட இருக்காது. அந்த சமயத்தில் அவங்க மன்னிப்பு கேட்க வர்றப்போ அது வந்து அழுது ஒருத்தவங்க முதுகு பின்னாடி போய் அழுதது எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிங்காக தான் தெரிஞ்சது. மேபி சாண்ட்ரா அந்த இடத்த விட்டு எழுந்து கூட போயிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருந்திருப்பாங்க. யாரு கமருதனும் பார்வதியும். அப்போல்லாம் சாண்ட்ரா ரொம்ப கூலாக தான் உட்காந்துருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே பயம் அப்படின்னா அப்போ அவங்க இருக்கிறப்ப அந்த பயம் இருந்திருக்கணும் இல்லையா. ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதே காட்டுவாங்க. சாண்ட்ரா முகத்தையும் நமக்கு க்ளோஸ்அப்லேயே காட்டுவாங்க. நார்மலாக தான் உட்காந்துருப்பாங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய் சார் பேசுகிறார். அப்போ அவங்க காமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்க வர்றப்பவோ இல்லை காலில் விழ வர்றப்பவோ அந்த ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் எனக்கு சத்தியமாக தெரிஞ்சுது. மேபி நான் சரியாக தப்பாங்கிறது எனக்கு தெரியல. என்னோட பார்வைக்கு அந்த இடம் மட்டும் அப்படி தெரிஞ்சுது. ஒன்றா அங்கேருந்து இவங்க எழுந்து போயிருக்கலாம். இல்லைன்னா பார்வதி மன்னிப்பு கேட்க விட்டு மன்னிப்பு எனக்கு வேண்டான்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம். இல்லை கமருதீன் காலில் விழுகிறப்போ கூட நகர்ந்து போயிருந்துருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா பேசாமல் உட்காந்துருக்கலாம். கண்ணை மூடிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி பேசாமல் உட்காந்துருக்கலாம். அழுதது, அதுவும் அரோரா முதுகுக்கு பின்னாடி போயிட்டு கதறி கதறி அழுதது, பயந்தது, கமருதீன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க வர்றப்போ நம்ம காலை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு தூக்குனது, இதெல்லாம் கொஞ்சம் மேபி ஓவர் ஆக்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி எனக்கு அது தெரியல. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேம் ஷோ தான். இது யாரோட லைஃப்பையும் மாற்ற போகிறது கிடையாது. ஜூலி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் சீசனில் இருந்து அவள் எவ்வளோ விஷயத்த கோ த்ரூ பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சீசனில் வந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கூடயும் இவங்க தான் அடுத்த ஜூலி, இவ தான் அடுத்த ஜூலி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அந்த பொண்ணுக்கு பயங்கரமான மனதைரியம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு வந்திருக்கா. இப்போ கூட அந்த பொண்ணை வந்து புள்ளி பண்ணுறவங்க ஆன்லைனில் கமெண்ட் செக்ஷனில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் போக போக நாமளும் இதை மறந்துடுவோம். கமருதன் பார்வதி அப்படிங்கிறவங்கள மறந்துடுவோம். நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த சீசன் வரப்போ நம்ம அடுத்த கண்டஸ்டண்ட்டாக பார்த்து போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கமருதனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் கமருதன் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஒர்க்குக்காக ஓகே நார்மலாக பேசிக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவன் அந்த பொண்ணு கூட அங்கங்கே போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிஸ் அடித்தவன் தானே அப்படி நல்லா பேசுகிறப்போ அது ஒரு காசிப். அது வந்து இவர் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மென்டாலிட்டியை பொறுத்தது. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எனக்கு வந்து மைண்ட்லேயே ஏறாதுன்னு கூட இது பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை இதனால் இவர் கூட நாங்கள் நடிக்க மாட்டோம்னு சிலர் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது எப்படி பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் காலப்போக்கில் மாறிடுங்க. காலத்தால் ஆற்ற முடியாத காயம்னா இல்லை, காலப்போக்கில் மாறிடும். ஈவன் பார்வதிக்கு அப்படி தான். பார்வதி ரொம்ப ரிச் அப்படிங்கிறாங்க, நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு வாழணும் அப்படிங்கிறது பார்வதிக்கு இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தென் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஒரு வகையான கணக்கு. ஆனால் சிலரோட பார்வை இருக்கும் இல்லையா, பார்வதியை பார்க்குற பார்வை வந்து மாறுறதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோவில் தானே அந்த பையன் கூட போயிட்டு இவ கண்ட கருமாந்திரத்தி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பார்வையில் வந்து அந்த பார்வையை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள், சில வருஷங்கள் கூட ஆகலை. 2-3 வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக மாறிடும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த மாதிரியான அசிங்கங்களை விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுது. அவங்க அந்த டாஸ்க் ரூமுக்குள்ளே போயிட்டு வர்றப்போ கமருதனை கூப்பிட்டு போய் அங்கே கிஸ் பண்ணாங்களா பேசினாங்களா அது தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது, நாய் குலைச்ச சம்பவம், இப்படி இத்தனையும் இருக்குது. இதை ஏன் சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுது? பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை காட்டுறது தான். இவங்க எல்லாருக்கிட்டையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணுறது தான் நாங்கள் காட்டுவோம். நீங்கள் வந்து உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமாக இது எதுக்கு காட்டினீங்க அது எதுக்கு காட்டினீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி நாங்கள் காட்டக்கூடாது, நீங்கள் அப்படி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலிங்காக கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்கும். ஆனால் என்னென்னா பார்வதி கமருதனுக்கு
சச்சா இந்த அளவுக்குலாம் சேனல் காட்ட மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. பட் இல்லை, என்ன காட்டணும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது கடைசியில் சேனலோட கையில் தான் இருக்குது. அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு போனப்போ இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க இல்லையா? அப்போ கூட விஜய் சேதுபதி சார் சொல்லுவார், வெக்கம் கெட்ட காரியமெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெக்கம் படுறீங்க, வெக்கமே இல்லாமல் காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓ, வெளியே போயிருக்குமோ, 24/7 வேறு இருக்குது. அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் எடிட்டிங் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அந்த வெளியே இருந்து வர்ற வாய்ஸுங்க அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களோட வாய்ஸ் தான். அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இவங்க கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை நான் அப்படி தான் நாசுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதை தாண்டி நான் வந்து ஓவர் டூ பண்ணி சொல்ல விரும்பலை. அண்ட் தென் சபரி விஷயம், கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறப்போ சபரி எந்த அளவுக்கு எருவு மாடு மாதிரி வந்து முட்டினா தெரியுமா, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்போ எஸ் நான் பார்த்தேன். கண்ணில் அடிப்பட்டது ஆக்சிடென்ட் தான், அது சபரி வேணும்னு பண்ணலை. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து பார்வதியிலேருந்து யாருமே கிளைம் பண்ணல. ஏன்னா அது எல்லாரும் விளையாடுறப்ப அது அவங்க கண்ணில் பட்டது. ஆனால் பார்வதி அவங்க கான்ஷியஸாக தான் போகிறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. அப்படி போகிறப்ப தான் சபரி தள்ளி விடுறாங்க. அவர் தள்ளி விடுறத கரெக்டுன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் போனால் நம்மளை தள்ளி தான் விடுவான், பரவாயில்ல மோதி பார்த்துடுறேன் அப்படின்னு போனால் பார்வதியை நான் சரின்னு சொல்லலை. இதுவே அங்கே மட்டும் சபரி தள்ளி விட்டதில் பார்வதிக்கு கீழே விழுந்து மண்டை கிண்டை உடஞ்சிருந்தாலோ இல்லை அவங்களுக்கும் இதே மாதிரி பேனிக் அட்டாக் ஆயிருந்தாலோ கண்டிப்பாக சபரிக்கும் அப்போ ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ சாண்ட்ரா கீழே விழுந்தாங்க இல்லையா? அப்போ நான் இன்னொரு விஷயமும் யோசித்தேன். என்ன யாராவது தள்ளிவிட்ட நான் என்ன பண்ணுவேன், அவங்க கையை பிடிச்சிப்பேன், அவங்க முடியை பிடிச்சிப்பேன், அவங்களையும் கூட சேர்த்து இழுத்துப்பேன். நான் ஏன்னா நீ தள்ளி விட்டுறியா, வா 2 பேர் சேர்ந்தே விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பேன். ஏன்னா அப்படி தான் நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? எங்கேயோ நம்ம விழ போகிறப்போ கைக்கு ஏதாவது கிடைக்குமா நம்ம பிடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி சாண்ட்ரா பண்ணி பார்வதியோட முடியை கொத்தா பிடிச்சிருந்து பார்வதியோட சேர்ந்து கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஈக்குவலாக போயிடுச்சு. ஆனால் சாண்ட்ராவுக்கு கீழே விழுந்தது பேனிக் அட்டாக் ஆனது, கீழே விழுந்து அவங்க ஒரு மாதிரி சரியில்லாத நிலமையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த டோரை பிடிச்சி அவங்கள வந்து அவங்க மேலே படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கூட அந்த காரோட டோரை பிடிச்சி சாத்துறதுக்காக முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லி இத்தனையும் பண்ணி அவங்க அதுக்கப்புறமும் காருக்குள்ளே உட்காந்து அவங்களுக்கு வந்து தெரியாது ஒருத்தவங்களோட உடல்நிலை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது. அதெல்லாம் யோசிக்காமல் மெடிக்கல் டீம் இருக்குது, மெடிக்கல் டீம் பார்த்துக்கும், நாம் ஜஸ்ட் புஷ் தான் கொடுத்தோம், இட்ஸ் அ கேம் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ண காரியங்களுக்காக தான் ரெட் கார்டு. மற்றபடி இவங்க இது வரைக்கும் பண்ணதுக்கான ரெட் கார்டும் கிடையாது. சாண்ட்ரா விழறப்போ பார்வதியும் சாண்ட்ரா சேர்ந்து அட்டாக் பண்ணி அவங்களையும் பிடிச்சி இழுத்து தள்ளி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் ரெட் கார்டு கிடையாது. அதுக்காக சபரி பண்ணதை நான் சரின்னு சொல்லலை. சபரியை வந்துட்டு அவங்க கிட்ட வந்தப்போ தான் சபரி தள்ளி விட்டார். சபரி தேடி போய் பார்வதியை தள்ளி விடலை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது அதுக்கான ரோஸ்ட்டு அன்னைக்கு அவருக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தப்பை அவர் பண்ணலை. ஆனால் பார்வதி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கேம் சரியாக ஆடுறதில்ல, முட்டையும் பாலும் போனப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட்டை சரியாக பண்ணலை அப்படின்னு ஒவ்வொரு வாரம் சொன்னப்போ கூட அவங்க எங்கே அதை ரிப்பீட் பண்ணாங்க. என்னென்னா வீக் ஃபுல்லாக நான் என்ன வேணால் ஆடுவேன், வீக்கெண்டில் நான் 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்பீங்களா, கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க. ஈவன் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசாமல் உட்காருங்கன்னு வீக்கெண்ட் ஷோவில் பேசாமல் உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் பார்வதி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம கார்லேருந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டுட்டோம், இதெல்லாம் பேசி மேக்கப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் தள்ளிடுங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை எவிக்ஷன் மாதிரி எவிக்ஷன் பண்ணுவாங்களா, பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த அளவுக்கு இந்த பொண்ணை ஆட விட்டது யார்? விஜய் டிவியா, இல்லை விஜய் சேதுபதி சார் எதுவும் தட்டி கேட்காததுனாலையா, இல்லை கண்டஸ்டடான்னு கேட்டிங்கன்னா நான் 3 பேரையும் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கேட்குறேன், இந்த பொண்ணு சொல்கிறா நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நானும் அப்படி தான் பேசுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு யாரும் கேட்கல. ரம்யா ஜோ இருந்தப்போ இந்த வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணி நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வீட்டோட கதவெல்லாம் ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதை சொல்லி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஏதோ கொடுக்கறதுக்காக பார்வதி பேச வருவாங்க. ரம்யா ஜோ இருந்துட்டு வேறு என்ன வேணா சொல்ல, அதை மட்டும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அப்போ பார்வதி சொல்லுவாங்க நான் என்ன இந்த வீட்டில் நடக்காததையா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் அப்போது நாங்களும் இந்த வீட்டில் நடக்காததையா பேசிட்டோம், நீ என்னென்ன பண்ணுற பாருன்னு ஏன் அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த வார்த்தையை வச்சு நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தையை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம், தப்பில்லை. ஒருத்தங்க என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நானும் சொல்லுங்கள் பிரச்சனைங்களாங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். என்னை வாடி போடின்னு ஒருத்தங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆம்பளையாக இருந்தால் என்னடா சொல்டா அப்படின்னு தான் கேட்க முடியும். அச்சோ நீங்கள் என்ன டீன் போட்டு கூப்பிடாதீங்க, இது ரொம்ப தவறான செயல், நீங்கள் வந்து அப்படி டீனு போட்டு கூப்பிடுறது கிளாஸில் எடுக்க முடியாது, என்ன எதுக்கு என்ன டீ போட்டா அப்படின்னு தானே கேட்க முடியும். அதுதானே நம்மளுக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது. இது என்ன டீனு போடுறது ஒரு பொம்பளையாக இருந்தானா என்னடி சொல்லுடி அப்படின்னு தான் நம்ம போக முடியும். மரியாதை கொடுத்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி நாம் ஒருத்தங்கிட்ட பேசுகிறப்போ நாம் கொடுக்குற மரியாதை தான் அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. நாம் மரியாதை கொடுத்து அங்கேருந்து திருப்பி மரியாதை வரல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிற முடிவை நாம் தான் எடுக்கணும்.
இந்த பொண்ணை உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் பேசல. இதை தாங்க பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி சார் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் இவங்களை ஏன் நீங்களாம் ஒன்றும் கேள்வி கேட்கல, முட்டையும் பாலும் போச்சு, ஆனால் அவங்க ஜாலியாக தானே இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்போ எதுவுமே யாரும் எதுவும் பண்ணல. அவங்கெல்லாம் அவங்களை விட்டுட்டாங்க. இவங்ககிட்ட என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கண்டஸ்டன்ட் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்தாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதி சார் எதிர்பார்த்தது பிரச்சனை பண்ணுங்க, அவங்க 2 பேரும் கார்னர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன பையனா, வேண்டாம்ப்பா நாங்கள் தான் கார்னர் பண்ணி வீக்கெண்ட் ஷோவில் நீங்கள் எங்களை கழுவி ஊற்றுறதுக்கா, இல்லை மக்கள் இருந்துட்டு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் என்ன கேட்டால் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பேச வேண்டாம், அந்த பொண்ணு பண்ணதை பேசியிருக்கலாம் இல்லையா. அந்த பொண்ணு ஒருத்தங்களை ரூடாக பேசுகிறப்பவோ, இப்படி கையை கட்டிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து பேசுகிறப்பவோ அது அந்த பொண்ணுக்கே திருப்பி கொடுத்துருக்கலாம் இல்லையா. அடுத்தவங்களை பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு வாய் இருக்குன்னா நம்மளை அடுத்தவங்க பேசுகிறத கேட்குற அளவுக்கு காது இருக்கணும் அப்படிம்பாங்க. அதை அந்த பொண்ணுக்கு காட்டியிருக்கணும். ஒரு மிரர் மாதிரி காட்டியிருந்தா மேபி அது குறைஞ்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ மாறி இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த பொண்ணை இடையிலே எவிக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்னு எவிக்ட் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். இத்தனை விஷயம் இருக்குது. ஏன் கமருதனியா பல இடங்களில் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டாங்க. சரி, இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இடையிலே பல வாய்ப்புகள் இருந்தும் இந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை தள்ளி விட்டுறதுக்காக கொடுத்தாங்க, டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னொரு 10 நாள் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் டிஆர்பிக்காக தான் சேனல் நம்மளை வச்சிருக்கு அப்படிங்கிறது கமருதனுக்கும் பார்வதிக்கும் அது நல்லாவே தெரியும். டிஆர்பிக்காக தான் இந்த சேனல் நம்மளை வச்சிருக்கு அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற அவங்க 2 பேர் நல்லாவே சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்வதியில் ரொம்ப ஷார்ப்பாகவே சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணினாலும் வீக்கெண்டில் 4 திட்டு தான் கிடைக்குமே தவிர்த்து நம்மளை வெளியே தூக்க மாட்டாங்க. இந்த சேனல் டிஆர்பிக்காக தான் நம்மளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் அதை பார்வதி சென்ஸ் பண்ணிட்டாங்க, கமருதனும் சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கமருதன் பார்வதி சேர்ந்து ஆடுற ஆட்டத்தை பிரிக்கிறதுக்கு சேனல் ட்ரை பண்ணிச்சு. அதனால தான் விஜய் சேதுபதி சார் அரோரா, வினோத், கமருதன் அந்த கேங்காக இருந்தப்போ இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கமருதீன், உங்கள் ஆட்டம் பிடிச்சிருக்கு கமருதீன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்வதியோட சேர்ந்ததும் நல்லா தானங்க இருந்தீங்க, எங்கே போய் லாஸ்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பார். ஆனால் அதை பிரித்து பகுத்தறிஞ்சு பார்க்குற அளவுக்கு கமருதீனுக்கு புரியலை. அது புரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, நம்ம அந்த கேங்கோட இருந்தப்போ நம்மளுக்கு எந்த திட்டும் வரல, இவ கூட சேர்றப்போ திட்டு வருது அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு அவர் இருந்தாரா என்ன அப்படிங்கிறது இருந்திருந்தா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்வதி கேள்வி கேட்குறப்ப எல்லாரும் என்ன கார்னர் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் பார்வதி யாராவது கேள்வி கேட்குறப்ப ஏன் பார்வதி என்ன கார்னர் பண்ணுறீங்கன்னு யாரும் கேட்கல. ஈவன் பிரவீன் அவர்கள் உள்ளே இருந்தப்போ அவர் கேப்டன்சியில் இருந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பார்வதி கூப்பிட்டு கொண்டே உட்கார வச்சு பிரவீன் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்கிறதுனால தானே அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் கார்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போது ஏன் பிரவீன் பேசியிருக்கலாம் இல்லையா. அப்போ உமன் கார்டு எடுத்துகிட்டு எனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்த போறியா, எனக்காக அதுக்காக தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாருன்னா அப்போவே இந்த பார்வதி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஐயோ நாம் போட்ட பந்து செவுத்தில் அடித்து நம்மளை திரும்பி வருது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் அது யாரும் பண்ணலை. அதுக்காக இவங்கெல்லாம் பண்ணாததுனால பார்வதியை எதிர்த்து கேட்காதனால பார்வதி என்ன வேணால் பண்ணலான்னா அதுவும் தப்பு. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்திருக்கணும். இல்லை, ஒருத்தங்களை நம்ம தள்ளி விடுறோம், கோவத்தில் தான் தள்ளி விடுறோம் அப்படிங்கிறது மூஞ்சியை பார்க்குறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் தள்ளி விட்டது தப்பு. எகெயின் நீங்கள் ரீவாட்ச் பண்ணுங்கள் அந்த எபிசோட. காலில் தள்ளி விடுறப்போ செம்ம கோவம் இருக்கும் அவங்க முகத்தில். அந்த டாஸ்க்குக்காக பண்ணுற கோவம், கேமுக்காக தள்ளி விடுற கோவமே கிடையாது. அப்படி அந்த கேமுக்காக தள்ளி விடுறவங்களா இருந்திருந்தால் கீழே விழுந்ததும் ஐயோ என்னாச்சு நான் அப்படிலாம் ஆகணும் நினைக்கல அப்படின்ட்டு உடனே ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் பண்ணாமல் லேட்டாக சென்ஸ் பண்ணி ஓகே இது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமருதன் கிட்ட நம்ம புஷ் கொடுத்தோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதின் கமருதன் இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததில் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஆமாம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தான், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க ரெட் கார்டுக்கு டிசர்விங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எவிக்ட் ஆகி போகிறப்போ ஈவன் கூடவே இருந்து திவாகர் எவிக்ட் ஆகி போனப்போ கூட பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அழுதாங்க. அதுவும் கனியெல்லாம் போகிறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்பாடா, ஏன்னா எல்லாருமே கனி இருக்கட்டும் சாண்ட்ரா போட்டுன்னு சொல்கிறப்போ பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா இருக்கட்டும் கனி போட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது நடந்துட்ட மாதிரி ஒரே பூரிப்பில் இருந்தாங்க. அதுக்கான இடம் தான் இன்னைக்கு யாருமே இல்லாமல், பிக் பாஸோட வாய்ஸ் கூட இல்லாமல் தனியாக அங்கே போய் அந்த அந்த வாய்ஸுக்காகவோ இல்லை யாராவது வருவாங்களோ கமருதன் வருவானோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி யாரும் வராமல் தனியாக அந்த வீட்டை தாண்டி போனது. நம்ம மனசில் பட்டதை தான் சொல்கிறோம், நான் நினைக்கிறத எப்படி வேணால் நான் சொல்லுவேன், எனக்கு தோணுச்சு, நான் அப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அப்படி தான் தோணும், அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தனியாக தான் நிற்கணும். அப்போ மனசில் பட்டது பேசுகிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் கோட்டிங் இருக்கணும். நம்ம சொல்கிறத எப்படி தெளிவாக எடுத்து நாம் சொல்கிற வார்த்தைகள் நம்ம எந்த எண்ணத்தில் சொல்கிறோமோ அது தெளிவாக போய் சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும். இல்லை ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல கோவமாக தான் கத்த முடியும், அந்த இடத்துல போய் சாந்தமாக பேச முடியாது. ஏன்னா நம்ம வாய்ஸ்
நம்ம சொல்கிற இடம் அந்த இடத்துல அந்த சண்டையில் கேட்கணுன்னா நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கடைசியில் அப்படி தான் இருக்கும். நாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எது கொடுத்தோமோ அதை நம்ம திருப்பி எடுத்துக்க தான் வேணும். ஏன்னா இந்த உலகம் நம்ம கொடுத்தது எதுவும் வச்சுக்காது, அது நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்துரும். நாம் என்ன கொடுத்தோமோ அது இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு திரும்பி வர்றப்போ அடடா இதை தானே நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பக்குவத்தோடு ஏற்றுக்கிறத தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு சீசன் 2ல் மட்டும்தாங்க அந்த விதிவிலக்கு இருந்தது. மகத்தை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கமல் சார் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அண்ட் தென் எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமாக சீசன் 3ல் சரவணனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல, வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் வேறு எதுக்கும் வரல, மதுமிதா அவங்களும் வரல. சீசன் 6ல் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து தான் இவர் யாரை பிரதீப் வெளியே அனுப்புவாங்க. அவரையும் அதுக்கப்புறமாக பிக் பாஸ்குள்ள எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாகவும் வரல, வேறு எதுலேயும் வந்து அவரும் கலந்துக்கல. ஸோ அதே மாதிரி தான் கமருதன் பார்வதி இவங்க 2 பேருமே வந்துட்டு இதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாகவும் உள்ளே வர முடியாது. ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமாக இன்டர்வியூ கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்துட்டு இந்த விஜய் டிவிக்குள்ளேயே நிறைய கேம் ஷோலாம் வந்து நடத்துவாங்க இல்லைங்களா, குட்டி குட்டியாக இருக்குமே, அந்த மாதிரிலாம் கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்குள்ளே போயிருக்காங்க, 90 நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபுட்டேஜ் வேணும் இருக்கும். அவங்க கேம் ஆடினது 90 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ இருந்த ஃபுட்டேஜ் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட கண்டஸ்டண்ட்டாக வேறு எதுலேயுமே இவங்க வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. மற்றபடி பேமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. பேமெண்ட்டில் கொடுத்துருவாங்க, நம்ம 90 நாளுக்கான சம்பளமும் கொடுத்துருவாங்க. மேபி அவங்க எவிக்டான வீக்குக்கான சேலரி மட்டும் கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல ஒரு இருக்குது. அது என்னென்னா, இப்போ இவங்க வெளியே வந்துட்டாங்க இல்லையா, இவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுங்கிறது ஓகே. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கும், இவங்க வந்து பொது வெளியில் பேசலாம், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருந்தால் அங்கே பேசலாம். இதெல்லாம் கூட சேனல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அக்ரிமெண்ட்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்லாமல் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்லாமல் உங்கள் பேஜில் போஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லேயே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க வெளியே வரப்போ கண்டிப்பாக டீம் கிட்ட பேசிட்டு தான் வந்திருப்பாங்க. டீம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கான பேலன்ஸ் பேமெண்ட் வர்றப்போவோ இல்லை உங்கள் 90 நாளுக்கான மொத்த பேமெண்ட் வர்ற வரைக்குமோ நீங்கள் வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் போடக்கூடாது. உங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயோ இல்லை பார்வதிக்கு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பேமெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் அந்த பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ மாதங்கள் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சூட்டாக வெளியே வந்ததும் பேசுகிறதுக்கும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமே ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அப்போ எல்லாரும் இதை கடந்து போயிருப்பாங்க, அவங்களே இதை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அவங்க வெளியே வந்ததும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பழைய வீடியோன்னு நினைக்கிறேங்க. இவங்க சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோக்கு போயிருந்தாங்க. ஜீ தமிழ் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்போது அதை விட்டு வெளியே வந்தப்போ அவங்க போஸ்ட் பண்ண வீடியோவா இல்லை குக் வித் கோமாளியில் கோமாளியாக போயிருந்தாங்க ஒரு சீசன். அப்போ கனியோட சீசன் சமயத்தில் அப்போ கனிக்கு அவங்க கோமாளியாக போயிருந்தாங்க. அப்போ அவங்க பாதியில் வெளியே வந்தாங்க. அப்போ போஸ்ட் பண்ண வீடியோவான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பிக் பாஸ் விட்டு வந்து போஸ்ட் பண்ண வீடியோ மாதிரி தெரியல. ஏன்னா அந்த இடத்துல அவங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது எங்கேயும் மென்ஷனும் பண்ணல. அண்ட் தென் அவங்களோட யூடியூப் சேனல்குள்ளேயும் போய் பார்த்தேன், அங்கே இந்த வீடியோ இல்லை. அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜ் இருக்கா, அந்த நேம் என்னங்கிறது எனக்கு தெரியாதனால அங்கே போய் நான் செக் பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோ உண்மையாக அவங்க தான் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தாங்க. சாண்ட்ரா கிட்டேருந்து ஒரு வெயிட்டான கண்டென்ட் எடுக்கிறதுக்காக தான் பிரச்சனை வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனால் அது இப்படி போய் முடியும்னு சொல்லி சேனலும் நினைக்கல. ஈவன் பார்வதி கமருதன் கூட நம்ம இந்த அளவுக்கு போவோம்னு நினைக்கல. ஒரு நொடி கோபம் எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னதை பற்றியும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இத்தனை வன்மத்தையும் ஃப்ராங்காக காட்ட முடியும். வெளியே வந்தெல்லாம் காட்ட முடியாது. காட்டியிருந்தால் வேற மாதிரி சீன் போயிருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன வேணால் பேசிக்கலாம், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இதுவே வெளி உலகத்தில் இப்படி சாண்ட்ரா ஒருத்தங்க பேசி அதுக்கு கமருதீனும் இந்த பார்வதி மாதிரி ஒருத்தங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு மேபி அப்போது தனிமையில் வந்து ஒரு சாண்ட்ரா மாதிரி ஒருத்தர் பொண்ணு மாட்டிக்கிறா, ஐயோ பயந்துட்டா பண்ணிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டா, அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வர மாட்டா, அவள் புருஷன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வர மாட்டா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. இது இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுனால தாங்க இத்தனை வியூகமும் நடக்குது. இவ்வளவு கோபத்தை அவங்க காட்டவும் செய்கிறாங்க. இதெல்லாம் வெளி உலகத்தில் செல்லுபடியே ஆகாது. உதாரணத்துக்கு யாராவது நம்மளை வெளி உலகத்தில் ஏண்டி நில்லிடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ சொல்லிட்டீங்களா, நீங்களாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். ஆம்பளையா இருந்தால் என்ன வெங்காயத்துக்கடை என்ன டீ போட்டு கூப்பிடுற யார் ராணின்னு நம்ம கேட்க மாட்டோம். இதே ஒரு பொம்பளையாக இருந்தால்
உனக்கு என்ன தெரியுமாடி? எதுக்கடி என்ன டீ போட்டு கூப்பிடுன்னு நம்ம கேட்க மாட்டோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுனால தான் நடக்குது. நம்ம இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதோட அடுத்த பார்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.